ஓகே எல்லாரும் திஸ் மீட்டிங் இஸ் பீயிங் ரெக்கார்டுன்னு வருது, அதுக்கு ஓகே மட்டும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய அந்த ஆப்பில் நாளைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும். இன்கேஸ் நீங்கள் ஏதாவது மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபார்வர்ட் பேக்வேர்டு எது வேணால் பண்ணி நீங்கள் ஸ்டாப் பண்ணி பாஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம், நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்காக ரெக்கார்டிங் பண்ணுறோம், நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ நாளைக்கு உங்களுக்கு இது அவைலபிளாக கிடைக்கும். ஓகே, ஸோ டைப்ஸ் ஆஃப் V8 சார்ஜிங் சிசிஸ், அதாவது சார்ஜிங் கனெக்டர்ஸ். ஸோ நிறைய டைப்ஸ் இருக்குது V8ல். கீபேட் ஃபோனுக்கு V8 வருது, ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்க்கு இருக்குது. ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயே நார்மல் சார்ஜிங் இருக்குது, ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. V8லேயே 18 வாட்ஸ் வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டைப்லையும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இந்த 4 லெக்ஸ் வரும். அந்த மாதிரி சிசிஸ் இருக்குது மார்க்கெட்டில். ஒவ்வொரு சிசியும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட். யூனிவர்சல் சிசிஸ் இருக்குது. ஒரே சிசி வாங்கினா ஒரு 10 மாடல் 20 மாடலுக்கு மேட்ச் ஆகும். அந்த மாதிரி சிசிஸும் இருக்குது. ஸோ அந்த சார்ஜிங் கனெக்டர்ஸ்லாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஸோ அதில் ஏதாவது டிஃப்ரென்சஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் சார்ஜிங் கனெக்டரை ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ டேரெக்டாக ஒரு சார்ஜிங் கனெக்டர் ஒரே மாதிரி இருக்குன்னா பின் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் அதனுடைய இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டரோடைய பின் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுவும் கிட்டத்தட்ட சேம் தான், பட் இது டிஃப்ரெண்ட் இல்லைங்களா? இது கீபேட் ஃபோனுக்கு வர்றது. ஸோ இது ஒரு கீபேட் ஃபோனுக்கு வர்றது, இது ஒரு கீபேட் ஃபோனுக்கு வர்றது. ஸோ கீபேட் இது யூனிவர்சல். நீங்கள் எந்த பொசிஷனில் வேணால் திருப்பி வச்சுக்கலாம். எந்த சிசிக்கு வேணால் நீங்கள் இதை ஆல்ட்ரு பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய டைப்ஸ். இது ஒரு டைப். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப். இந்த மாதிரி டைப்ஸ் நிறைய இருக்குது. இது கொஞ்சமாக தான் இதில் இருக்குது, நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். மார்க்கெட்டில் நிறைய இருக்குது. ஓகேங்களா? அண்ட் தென் V8 சிசியில் பார்த்தீங்கன்னா டோட்டலி 5 பின்ஸ். டோட்டலாக எத்தனை பின் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 பின்ஸ். ஸோ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு சார்ஜிங் கனெக்டர். ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். சாரி. ஸோ 1 2 3 4 5 பின்ஸுக்கும் ஒவ்வொரு கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்குது, ஒவ்வொரு வேலை இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பின் VCC ரெட் கலர் வோல்டேஜை எடுத்துக்கக்கூடிய ஒரு லைன். எவ்வளோ வோல்டேஜ்னா +5 பாசிட்டிவ் லைன். 5 வோல்டேஜை டிசி எடுத்துக்கோங்க. 5 வோல்டேஜ் டிசி டைரக்ட் கரண்ட்டை எடுத்துக்கக்கூடிய பின் ஃபர்ஸ்ட் பின். ஸோ ஒரு பின் தான் வோல்டேஜ்க்கு. ஸோ இதில் எப்பயுமே இந்த லாஸ்ட் இந்த ரெண்டும் தான் வோல்டேஜ் இன்புட் லைன். அதாவது இது பாசிட்டிவாக இருந்தால் இது நெகட்டிவ். இந்த பின் நெகட்டிவாக இருந்ததுன்னா இந்த பின் ஓகே. ஸோ இந்த பின் உங்களுக்கு நெகட்டிவாக இருந்ததுன்னா இந்த பின் உங்களுக்கு பாசிட்டிவ். ஸோ இது பாசிட்டிவ் இருந்ததுன்னா இது நெகட்டிவ். ஸோ இதில் எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த லாஸ்ட் இந்த ரெண்டும் தான் வோல்டேஜ் இன்புட் லைன். மீதி 3 பின் இருக்கு இல்லைங்களா? செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த். செகண்ட் பின் டி மைனஸ் அப்படின்னா டேட்டா மைனஸ், டி பிளஸ் அப்படின்னா டேட்டா பிளஸ். ஸோ டி மைனஸ் டி பிளஸ். டேட்டா மைனஸ் அண்ட் டேட்டா பிளஸோடைய ஒர்க் என்ன அப்படின்னா, இந்த 2 பின்னும் கனெக்டடாக இல்லை, டேமேஜாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. நீங்கள் சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணிங்கன்னா சிஸ்டத்தில் கனெக்ட் ஆகாது. ஒரு லைன் டேட்டா மைனஸ் கனெக்ட் ஆகலினாலும் ஓகே, டேட்டா ப்ளஸ் கனெக்ட் ஆகலினாலும் ஓகே. ஸோ உங்களுக்கு சிஸ்டத்தில் டிடெக்ட் ஆகாது. அதே போல் ஃபேக் சார்ஜிங்ஸ் வரும். ஃபேக் சார்ஜிங்ஸ்னால் இப்போ 0.6 வோல்டேஜ் தான் எடுத்துக்கும், அதுக்கு மேலே உங்களுக்கு வோல்டேஜ் எடுத்துக்காது. 1 ஆம்பியர் 0.6 ஆம்பியர் தான் எடுத்துக்கும், 1 ஆம்பியருக்கு மேலே உங்களுக்கு எடுத்துக்காது. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் டிடெக்ட் ஆகாது. ஸோ டேட்டா மைனஸ் அண்ட் டேட்டா ப்ளஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான பின்ஸ். ஐடி லைன் ஐடென்டிஃபிகேஷன் மோட் டிடெக்ட், என்ன மோடில் இருக்குது, அதாவது ஃபாஸ்ட் சார்ஜிங் மோட் டிடெக்ட் ஆகணும்னா இந்த பின் உங்களுக்கு 4th பின் கனெக்டடாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெட்மியில் Note 5 Pro, ஸோ அதுக்கு ஐடி லைன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அது ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். ரெட்மி 3S, ரெட்மி 4 இந்த மாதிரி மாடல்லாம் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். இந்த ஐடி லைன் ஒர்க் ஆகலை அப்படின்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகாது. சார்ஜிங் நார்மலாக ஆகும்,
பேக்கப் ஆகும், பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். பட் ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகுமானா ஆகாது. ஏன்னா இந்த ஐடி லைன் அந்த டிஸ்கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா ஒர்க் ஆகாது. ஸோ கிரவுண்ட் நெகட்டிவ் லைன் கம்பல்சரி இது கனெக்டில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சார்ஜ் ஆகும். ஓகேங்களா? வோல்டேஜ் லைன், டேட்டா மைனஸ், டேட்டா ப்ளஸ் அண்ட் ஐடி லைன் அண்ட் கிரவுண்ட். ஸோ 5 லைன் இருக்கு. 5 லைனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ கீபேட் ஃபோன்ஸில் 5 லைனும் ஒர்க் ஆகுமானா கண்டிப்பாக இல்லை. எக்ஸ்பெக்ட் சாரி ஜியோ ஃபோனை தவிர ஜியோ ஃபோனுக்கு மட்டும் ஸ்லோ சார்ஜிங், ஃபேக் சார்ஜிங்லாம் ஆகும். இந்த டேட்டா மைனஸும் டேட்டா ப்ளஸும் டிஸ்கனெக்டடாக இருந்ததுன்னா. ஸோ ஜியோ ஃபோன் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஜியோ ஃபோனில் ஃபேக் சார்ஜிங் ஆகும். அதுக்கு காரணம் இந்த டேட்டா மைனஸ் அண்ட் டேட்டா ப்ளஸ் இந்த கனெக்ஷன் வந்து உங்களுக்கு பிரேக் ஆயிடும். அப்போது நீங்கள் இதை கரெக்டாக ப்ராப்பராக சால்வ் பண்ணி இல்லை ஜம்பர் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃபேக் சார்ஜிங் உங்களுக்கு சால்வ் ஆயிடும். கீபேட் ஃபோன்ஸில் ஐடி லைன் ஒர்க் ஆகுமானா இல்லை. ஜியோ ஃபோன் ஒர்க் ஐடி லைன் கிடையாது. ஸோ அது என்சி, அது இன்கேஸ் டேமேஜாக இருந்தாலும் நோ ப்ராப்ளம். ஸோ கீபேட் ஃபோன்ஸுக்கு விசிசி கிரவுண்ட், நோக்கியா, லாவா எல்லா கீபேட் ஃபோன்ஸுக்கும். ஜியோ ஃபோனுக்கு மட்டும் விசிசி, டேட்டா மைனஸ் அண்ட் டேட்டா ப்ளஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சில ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸுக்கு இந்த ஐடி லைன் முக்கியமானது. ஓகேங்களா? ஓகே. ஸோ எப்படி சார்ஜிங் ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஸோ இதில் பேட்டரி நம்ம கனெக்ட் பண்ணல. இது பேட்டரியோடைய கனெக்டர். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பேட்டரியை நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம். இது பேட்டரி கனெக்டர் ஆகிற இடம். ஸோ சார்ஜிங் உங்களுக்கு எப்படி வேலை செய்யுது? நீங்கள் ஒரு சார்ஜிங் கேபிளை இந்த சிசி போர்டில், ஸோ இது நம்ம சிசி போர்டுன்னு சொல்லுவோம், இது மெயின் போர்டுன்னு சொல்லுவோம், இது போர்ட் டு போர்டு கனெக்ட் ஆகிற ஸ்ட்ரிப். இது வந்து ஸ்ட்ரிப்னு சொல்லுவாங்க. பட் என்ன, இது எஃபிசி, ஃப்ளெக்சிபிள் பிரிண்டட் சர்க்யூட்னு சொல்லுவோம். ஸோ மெயின் எஃபிசி. ஓகேங்களா? மெயின் எஃபிசி. சப் அப்படின்னு போட்டிருக்கிற சைடு உங்களுக்கு இந்த சப் போர்ட், அதாவது சிசி போர்டில் கனெக்ட் ஆகணும். எம்பி அப்படின்னு போட்டிருக்கிற இடம் மெயின் போர்டு, மெயின் போர்டில் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு இடம். ஸோ இந்த ஸ்ட்ரிப்பை நீங்கள் ஆப்போசிட்டில் கனெக்ட் பண்ணீங்கன்னா ஃபோன் சார்ஜும் ஆகாது, ஆனும் ஆகாது. ஸோ இது ஆப்போசிட்டில் மாற்றி கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி எரர்ஸ் வரும். ஸோ ப்ராப்பராக பார்த்து கனெக்ட் பண்ணுங்க. இதில் வோல்டேஜ் ஒரு லைன் உள்ள வரும். நீங்கள் இங்கே கொடுக்கக்கூடிய பாசிட்டிவ் வோல்டேஜ் இந்த போர்டு வழியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இந்த கனெக்டர் வழியாக இந்த ஸ்ட்ரிப், இந்த ஸ்ட்ரிப்போட இந்த கனெக்டரில் ட்ராவல் ஆகிட்டு இந்த ஸ்ட்ரிப்பை தாண்டி இந்த கனெக்டருக்கு வரும். ஸோ இந்த கனெக்டரை தாண்டி ஐசிக்குள்ளே போகும். அது நான் உங்களுக்கு ஸ்கீமேட்டிக்கில் காட்டுறேன். ஸோ இதில் எப்படி வேலை செய்யுது? நீங்கள் ஒரு கேபிள் இன்செர்ட் பண்ணும்போது வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகும். வோல்டேஜ் டிசி வோல்டேஜ் உங்களுக்கு வரும். ஸோ இந்த கனெக்டர் வழியாக, இந்த ஸ்ட்ரிப் வழியாக உங்களுக்கு இந்த போர்டுக்கு போகும். ஸோ இதுதான் வோல்டேஜ் இப்படி ட்ராவல் ஆகும். ஸோ உங்களுக்கு இதில் இந்த ஸ்ட்ரிப்பில் ஃபால்ட்டு, இந்த கனெக்டர் ஃபால்ட், இந்த சிசி போர்டில் ஃபால்ட்டு, இல்லை இந்த கனெக்டரில் ஃபால்ட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணி பார்த்தலாம். ஓகேங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் இதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணி பார்க்கணும்னு சொல்லலாம். ஸோ நாட் சார்ஜிங் ஃபால்ட் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? நாட் சார்ஜிங் ஃபால்ட் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த சிசியை தான் செக் பண்ணணும். ஓகேங்களா? சிசி மீன்ஸ் சார்ஜிங் கனெக்டர். இந்த சிசியை தான் சேஞ்ச் பண்ணணும். இந்த சார்ஜிங் கனெக்டர் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமும் உங்களுக்கு சார்ஜ் ஆகலை அப்படின்னா தான் ஸ்டெப் அடுத்த நெக்ஸ்ட்டு நம்ம இந்த கனெக்டர்கிட்ட போகணும். ஸோ இங்கே நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஒயர், அதாவது கேபிளை நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வோல்டேஜ் உங்களுக்கு வருதா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரிப்பை கனெக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்ட்ரிப்பு வழியாக இங்கே மேலே உங்களுக்கு வோல்டேஜ் இந்த ஸ்ட்ரிப்பில் வருதான்னு நீங்கள் செக் பண்ணணும். இந்த ஸ்ட்ரிப்லையும் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் போர்டில் கனெக்ட் பண்ணிட்டு போர்டில் இந்த டெஸ்ட் பாயிண்ட் நேற்று சொல்லியிருப்பேன் இல்லைங்களா, இந்த வி பஸ், வோல்டேஜ் பஸ், இந்த டெஸ்ட் பாயிண்ட்ல நீங்கள் இதை செக் பண்ணலாம். சில ஃபோன்ஸில் டெஸ்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும், இல்லை அப்படின்னா நம்ம சில இடத்துல ஸ்க்ராட்ச் பண்ணி நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ வோல்டேஜ் இங்கே வருதான்னு செக் பண்ணும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன். சிசி ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணுங்கள். சேஞ்ச் பண்ணியும் ஏறல அப்படின்னா சிசி போர்டு ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணுங்க. ஓகேங்களா? இதையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிடலாம். வெரி லோ காஸ்ட், உங்களுக்கு தெரியும். சிசி போர்டு அடுத்து சேஞ்ச் பண்ணலாம். ஏன்னா சிசி போர்டில் சில கனெக்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஃபெயிலியர்ஸ் உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது அப்படின்னா நீங்கள் பண்ணலாம். இல்லைனா டேரெக்டாக இது மார்க்கெட்டில் கிடைக்குது, ரொம்ப கம்மியான ரேட்டு தான், நீங்கள் டேரெக்டாக இதை வாங்கி மாற்றிடலாம். இதுக்கப்புறம் இந்த சேஞ்ச் பண்ணியும் உங்களுக்கு சார்ஜ் ஆகலை அப்படின்னா இந்த ஸ்ட்ரிப்பை நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். இதுவும் மார்க்கெட்டில் கிடைக்குது. சில ஃபோனில் ஸ்ட்ரிப் மாற்றியும் உங்களுக்கு ஏறாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா
ஏன் அப்படின்னா ஒரிஜினலா மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய இந்த எஃபிசி குவாலிட்டியா இருக்கும். இதுக்குள்ள யூஸ் பண்ண காப்பரோடைய அளவு அதிகமா இருக்கும். ஸோ நீங்க இன்ஜெக்ட் பண்ணக்கூடிய வோல்டேஜ் 5 வோல்டேஜ் இதன் வழியா டிராவல் ஆகறதுக்கு அதுல இடம் இருக்கும். இட் மீன்ஸ் நம்ம கம்மியான குவாலிட்டி 320 வயர் 720 வயர் நம்ம வீட்ல எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, இபி லைன்ல அந்த மாதிரி 320 வயர்ல வோல்டேஜ் டிராவல் ஆகும். 720 வயர்ல நமக்கு வோல்டேஜ் டிராவல் இருக்கும். நமக்கு டிஃபரன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி. ஸோ ஒரிஜினல் உங்களுக்கு குவாலிட்டியா இருக்கும், நார்மல் உங்களுக்கு குவாலிட்டி இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா எக்ஸ்டர்னலா இந்த இந்த கனெக்டர்ல இருந்து இந்த கனெக்டருக்கு பாசிட்டிவ் வோல்டேஜ் மட்டும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு எக்ஸ்டர்னலா ஒரு ஜம்பர் இந்த பாயிண்ட் டு இந்த பாயிண்ட் நம்ம ஒரு கனெக்ஷன் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது அந்த கனெக்ஷன் அந்த ஒயர் வழியா நமக்கு இங்க வோல்டேஜஸ் பாஸ் ஆகும், ஸோ சார்ஜ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் சிசியை சேஞ்ச் பண்ணுங்க, தென் சிசி போர்டை சேஞ்ச் பண்ணுங்க, தென் இந்த ஸ்ட்ரிப்பை சேஞ்ச் பண்ணுங்க. இதெல்லாம் ஆகலை அப்படின்னா ஒரு ஜம்பர் பண்ணுங்க. ஸோ இந்த எல்லா ப்ராசஸும் பண்ணி உங்களுக்கு ஆகலை அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு மதர் போர்டில் சார்ஜிங் செக்ஷன் நீங்கள் ட்ரேஸ் பண்ணணும். மோஸ்ட் ஆஃப் தி கஸ்டமர்ஸ் உங்களுக்கு இந்த சார்ஜிங் கனெக்டர் தான் டேமேஜ் பண்ணி கொண்டு வராங்க. ஓகேங்களா. சிசி போர்டு சம்டைம் தண்ணிப்பட்டு லிக்விட் டேமேஜில் ஃபால்ட் ஆகலாம். அப்படி சிசி போர்டு உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகுதுன்னா மோஸ்ட்லி இந்த ஸ்ட்ரிப்பையும் நீங்கள் சேர்ந்து மாற்றுற மாதிரி இருக்கும். சேர்ந்து மாற்றினீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வேலை செய்யும். ஏன்னா இந்த கனெக்டரோட சேர்த்து இந்த கனெக்டரும் உங்களுக்கு தண்ணி படும்போது டேமேஜ் ஆயிடும். ஸோ அந்த டைமில் மைக் ஒர்க் ஆகாமல் போகலாம், ஸ்பீக்கர் ஒர்க் ஆகாமல் போகலாம், சார்ஜிங் ஆகாமல் இருக்கும். ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகாது. அப்போ இந்த ரெண்டையும் சேர்ந்து சேஞ்ச் பண்ணும். இது நாட் சார்ஜிங். ஸோ ஃபேக் சார்ஜிங். நாட் சார்ஜிங்னா எந்த ஆம்பியரும் கன்சியூம் பண்ணாது. நீங்கள் கேபிளை கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு யூஎஸ்பி டிடெக்டரில் என்னவா இருக்கும், 000. நாட் சார்ஜிங் மீன்ஸ் ஃபோன் ஆனில் இருக்கு ஆனால் சார்ஜ் ஆகல. ஃபோன் ஆன்லேயே இல்லை சார்ஜ் ஆகலை அப்படின்றது வேற, டெட். அந்த ஃபோன் வந்து ஆன் ஆகலைன்றது அர்த்தம். ஸோ ஃபோன் ஆனில் இருக்கு, இல்லை புது பேட்டரி வச்சா ஆன் ஆகுது ஆனால் சார்ஜ் தான் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் நான் இதெல்லாம் சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ சிசி சேஞ்ச் பண்ணுறீங்க, சிசி போர்டு சேஞ்ச் பண்ணுறீங்க, ஸ்ட்ரிப்பு சேஞ்ச் பண்ணுறீங்க, ஜம்பு பண்ணுறீங்க. அப்பயும் ஏறல அப்படின்னா போர்டு பார்க்கணும். ஸோ அந்த போர்டு நம்ம ஸ்கீமேட்டிக்கில் எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஃபேக் சார்ஜிங். ஃபேக் சார்ஜிங் மீன்ஸ் 0.6 ஆம்பியர் வரைக்கும் எடுத்ததுன்னா அது ஃபேக் சார்ஜிங். ஏன் அப்படின்னா 0.6 ஆம்பியர் எடுத்துக்கிறதுல 1% இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா அது பேட்டரியை சஃபிஷியண்ட்டாக சார்ஜ் பண்ணக்கூடிய ஆம்பியர் கிடையாது. ஓகேங்களா. மினிமம் 1 ஆம்பியர் ஒரு மதர் போர்டுக்கு தேவை. 1 ஆம்பியரில் ட்ராவல் ஆனால் தான் அது பவர் சார்ஜிங் ஐசியை தாண்டி பேட்டரிக்கு போகும். இல்லை அப்படின்னா அது பேட்டரியை ரீச் பண்ணாது. அப்படியே ரீச் பண்ணாலும் பேட்டரியை சார்ஜ் பண்ணுற அளவுக்கு அதுக்கு சஃபிஷியண்ட்டான எனர்ஜி இல்லை. ஓகேங்களா. ஸோ ஃபேக் சார்ஜிங்க்கு 0.6 ஆம்பியர் எடுத்துக்கும். ஃபேக் சார்ஜிங்க்கு காரணங்கள் என்ன அப்படின்னா டேட்டா மைனஸ் அண்ட் டேட்டா ப்ளஸ் ஒர்க் ஆகாது தான் மோஸ்ட் ஆஃப் தி காமன் காஸ். டேட்டா ப்ளஸும் டேட்டா மைனஸும் வேலை செய்யலைன்னா 0.6 ஆம்பியர் தான் எடுத்துக்கும். ஸோ டேட்டா ப்ளஸ் அண்ட் டேட்டா மைனஸோட கனெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா இது பண்ணிட்டு ஸோ இது டேட்டா மைனஸ் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. இதனோடது இந்த பிசிபி வழியா இந்த கனெக்டருக்கு போகும். இந்த கனெக்டர்ல இருந்து இந்த ஸ்ட்ரிப்புக்கு போகும். இந்த ஸ்ட்ரிப்ல இருந்து இந்த ஸ்ட்ரிப் வழியா இங்க வரும். 1 மினிட். ஓகே. இந்த
டேட்டா மைனஸ் அப்படின்றது இந்த பாயிண்ட்ல இருந்து இங்கே கனெக்ட் ஆயிட்டு இந்த கனெக்டர்ல இருந்து இந்த ஸ்ட்ரிப் வழியா இந்த கனெக்டருக்கு வரும். ஸோ இதுல இருந்து இங்க இந்த கனெக்டர் வழியா ஸோ மதர் போர்ட், ஸோ பவர் ஐசி ஒரு சிபியு ஒரு சார்ஜிங் ஐசி ஏதோ ஒரு செக்ஷனுக்கு இது மூவ் ஆக போகும். ஸோ இந்த கனெக்ஷனில் ஏதாவது ஒரு கட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு சார்ஜிங் சிம்பிள் காட்டும், சார்ஜிங் லோகோ காட்டும், எல்லாமே காட்டும். நீங்கள் சார்ஜ் போட்டால் உங்களுக்கு ஒரு 1 ஹவருக்கு 1% இன்க்ரீஸ் ஆகும். கஸ்டமர் என்ன மாதிரி டவுட் சொல்லுவாங்க, ஃபால்ட் சொல்லுவாங்க அப்படின்னா, விடிய விடிய சார்ஜ் போட்டேங்க ஒரு 10% தான் சார்ஜ் ஆயிருச்சு, இல்லை சம்டைம் வந்து நான் எவ்வளோ நேரம் சார்ஜ் போட்டாலும் இருக்கிற சார்ஜ்லேருந்து டிக்ரீஸ் தான் ஆகுது தவிர இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்ற மாதிரி ஃபால்ட் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா இந்த டேட்டா மைனஸும் டேட்டா ப்ளஸும் ஒர்க் ஆகாது தான் காரணம். ஸோ டேட்டா ப்ளஸ் நீங்கள் ரெட் கலர்னு வச்சுக்கோங்க, டேட்டா மைனஸ் நம்ம கிரீன் கலரில் வச்சுக்கோம். ஸோ இந்த கனெக்ஷனும் இதே மாதிரி இங்கே கனெக்ட் ஆகிட்டு ஸோ இதே மாதிரி இந்த ஐசிக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் ஏதாவது இடையில பிரேக்கேஜ் எப்படி பிரேக் ஆகலாம் அப்படின்னா சிசி டேமேஜ்னால பிரேக் ஆகிருக்கலாம், சிசி போர்டுனால பிரேக் ஆகிருக்கலாம், ஒரு இந்த ஸ்ட்ரிப்னால பிரேக் ஆகிருக்கலாம், இல்லை இந்த கனெக்டரில் பிரேக் ஆகிருக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்க்க முடியுமானா எஸ் பார்க்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சிசி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ மல்டிமீட்டர் இருந்துச்சுன்னா நம்ம இடையிலேயே ட்ரேஸ் பண்ணிடலாம் எங்கே எந்த இடத்துல டேமேஜ் அப்படின்ட்டு. இல்லை எனக்கு மல்டிமீட்டர் நாலேஜ் எனக்கு இன்னும் இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக சேஞ்ச் பண்ணி பார்த்துடலாம். ஸோ சிசி போர்ட், ஸ்ட்ரிப் இந்த மூணும் சேஞ்ச் பண்ணலாம். இந்த மூணும் சேஞ்ச் பண்ணியும் எனக்கு அதே சேம் ஃபால்ட் இருக்கு அப்படின்னா ஸோ கன்ஃபார்மாக உங்களுக்கு பேட்டரியிலையோ சிசிலையோ ஸ்ட்ரிப்லேயோ ஃபால்ட் இல்லை. ஓகேங்களா, உங்களுக்கு மதர் போர்டில் தான் ஃபால்ட். ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபேக் சார்ஜிங்க்கு சொல்யூஷன் இதே தான், சேம் டேட்டா ப்ளஸ் அண்ட் டேட்டா மைனஸோடைய லைன்ஸை செக் பண்ணுங்க ப்ராப்பராக இருக்கான்ட்டு மல்டிமீட்டரில் டயோட் மோடில் வச்சு நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பின்ல வேல்யூ வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஓகே, இல்லை அப்படின்னா அது ஃபால்ட்டி. ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கும் அதே சேம் சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் சேஞ்ச் சிசி, செகண்ட் சிசி போர்ட், தேர்ட் ஸ்ட்ரிப், இன்கேஸ் இது டேமேஜ் ஆயிருந்தா இந்த கனெக்டர். ஓகேங்களா, ஸோ இது ஃபேக் சார்ஜிங். ஃபேக் சார்ஜிங்க்கு காரணம் என்னன்னா டேட்டா ப்ளஸ் அண்ட் டேட்டா மைனஸ் ப்ராப்பராக ஒர்க் ஆகாது தான் ஃபேக் சார்ஜிங்க்கு உண்டான காரணம். ஸோ ஸ்லோ சார்ஜிங் 0.9 ஆம்பியர் டு 1.2 ஆம்பியர். அதாவது இந்த ஸ்லோ சார்ஜிங் கண்டிஷனில் ஃபோன் என்ன எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா சார்ஜ் ஆகும், ஒரு 3 மினிட்ஸ்க்கு ஒரு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, இப்போ நார்மலாக ஒரு ஃபோன் வந்து ஒரு 1.5 ஹவரில் சார்ஜ் ஃபுல் ஆகணும், இல்லை 2 ஹவர்ஸில் ஆகணும் அப்படின்னா இந்த ஃபோன் ஒரு 5 ஹவர்ஸ் எடுத்துக்கும். ஸோ இந்த 5 ஹவர்ஸ் எடுத்துட்டு சார்ஜ் ஆகும். அந்த மாதிரி ஃபோன்ஸ் என்ன மாதிரி ஃபோன்ஸ்னால் இப்போ நோட் 5 ப்ரோ, ரெட்மி 3X, விவோ Y20 இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாம் வந்து ஐடென்டிஃபிகேஷன் லைன், அதாவது ஐடி லைன் ஒன்று இருக்குது. ஓகேங்களா, அந்த ஐடி லைன் சேம் இதே மாதிரி தான் இந்த சிசியிலிருந்து இங்கே கனெக்டருக்கு கனெக்ட் ஆகிட்டு இந்த ஸ்ட்ரிப் வழியாக இந்த மெயின் போர்டுக்கு கனெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃபால்ஸ் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா சேம் அதே ப்ராசஸ் தான். ஐடி லைனில் உங்களுக்கு ஜிஆர் வேல்யூ வருதா வரலையான்னு பார்க்கணும். ஸோ அந்த ஜிஆர் வேல்யூ வந்துச்சு அப்படின்னா ஓகே, வரல அப்படின்னா அது ஃபால்ட்டிங். ஓகேங்களா, ஸோ இந்த அதுக்கு ஒருவேளை ஜிஆர் வேல்யூ வருது அப்படின்னா சிசியை சேஞ்ச் பண்ணுங்க. ஜிஆர் வேல்யூ வரல அப்படின்னா சிசி போர்ட், ஸ்ட்ரிப்பு, இந்த கனெக்டர் இந்த மூணும் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். இந்த கனெக்டர் சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு மதர் போர்ட் டெட் ஆகும், ஓவர் ஹீட் ஆகுமா அப்படின்னா ப்ராப்பராக பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஆகாது. ஓகேங்களா, கொஞ்சம் ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஃபோன் டெட் ஆகாது. மோஸ்ட்லி கனெக்டர் சேஞ்ச் பண்ணுறதுனால ஃபோன்ஸ் டெட் ஆகுமானா இல்லை. ப்ராப்பரான ஒரு ப்ளோயர், ப்ராப்பரான ஒரு சால்ட்ரிங் பேஸ்ட், பிபிடி, சால்ட்ரிங் அயன் இதெல்லாம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டெட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, இல்லை பக்கத்தில் இருக்கிற காம்பனன்ட்ஸ் டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, அதர்வைஸ் இந்த ரீப்ளேஸ்மெண்ட் காம்பனன்ட்ஸ்லாம் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு ரிஸ்க்கும் தேவையில்லை, ரிஸ்க்கும் இல்லை, நீங்கள் சேஃபாக பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதில் பாருங்க ஒரு ஸ்கீமேட்டிக். வி பஸ் அப்படின்றது வோல்டேஜ் லைன். இந்த சிசியில் மொத்தம் 5 பின்னு, V8ல் 5 பின், மோஸ்ட்லி 5 தான். சாம்சங்கில் மட்டும் 7 பின் வரும். 7 பின் ஜிஆர் வேல்யூ மீன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ, சாரி கிரவுண்ட் ரெசிஸ்டன்ஸ். மல்டிமீட்டரில் நீங்கள் செக் பண்ணும்போது ஒரு லைன் பிரேக் ஆயிருந்தது அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ வரல அப்படின்னா அந்த லைன் பிரேக். இன்கேஸ் லைனில் வேல்யூ வந்துச்சு அப்படின்னா அந்த லைன் உங்களுக்கு ஓகே. ஓகேங்களா, அதே மாதிரி 0 வேல்யூ வந்துச்சுன்னா ஷார்ட்.
ஸோ மல்டிமீட்டரை நீங்கள் அது மல்டிமீட்டருக்குன்னு தனியாக ஒரு ஸ்பெசிஃபிக் கிளாஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நாட் ஓன்லி மல்டிமீட்டர் ஃபுல் கிளாஸ் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு எவ்ரிடே உங்களுக்கு கிளாஸஸ் இருக்குது. அதை நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸஸ் போயிடலாம். கண்டிப்பாக இன்னைக்கு ஆஃப் அன் ஹவர் 20 மினிட்ஸ் கம்பல்சரி உங்களுக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கிளியர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒருத்தர் கேட்ட கொஸ்டினை திருப்பியும் எல்லாரும் கேட்டுட்டு இருக்காதீங்க, டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ வி பஸ் அப்படின்றது வோல்டேஜ் லைன். ஓகேங்களா? வோல்டேஜ் டிராவல் பண்ணி போகக்கூடிய ஒரு லைன், அதுக்கு வி பஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். டிஎம் அண்ட் டிபி, யூஎஸ்பி டிஎம், அதாவது யூஎஸ்பி யூனிவர்சல் சீரியல் பஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, யூஎஸ்பி. ஸோ டிஎம் மீன்ஸ் டேட்டா மைனஸ், டி டேட்டா ப்ளஸ். ஸோ இந்த ரெண்டு பின்னும் எதுக்காக ஒர்க் ஆகுது? ஃபோன் கரெக்டாக சார்ஜ் ஆகிருக்கு, அதாவது 1 ஆம்பியர் டிடெக்ட் ஆகிட்டு சார்ஜ் ஆகிருக்கு. ஃபேக் சார்ஜ் ஆகாது. இது ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஃபேக் சார்ஜ் ஆகும். ஸோ ஆக்சுவலாக ஐடி லைன் டேட்டா ப்ளஸ் டேட்டா மைனஸ்லாம் எதுக்காக டிடெக்ட் ஆகணும் அப்படின்னா, நீங்கள் சார்ஜிங் கேபிளை தான் கனெக்ட் பண்ணுறீங்களா, இல்லை அதுலேருந்து ரியலாகவே 5 வோல்டேஜ் வருதா? ஒருவேளை ரியலாக 5 வோல்டேஜ் வரல அப்படின்னா நம்ம வந்து சார்ஜிங் சிம்பிளை நம்ம வந்து ஸ்க்ரீனில் ஷோ பண்ணக்கூடாது. இப்படிலாம் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த பின்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ ஐடி லைன் ஒர்க் ஆகலை அப்படின்னா ஃபோன் என்னவா டிடெக்ட் பண்ணிக்கும், சிபியு என்னவா டிடெக்ட் பண்ணிக்கும் அப்படின்னா வோல்டேஜ் இன்புட் வருது, பட் ஆனால் யூஎஸ்பி கேபிள் கனெக்ட் பண்ணாமையே வோல்டேஜ் இன்புட் வருது. ஸோ இதை நம்ம வந்து பேட்டரிக்கு அனுப்பக்கூடாது அப்படின்றத அதை ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கோம். அதுதான் ப்ரோக்ராமிங். ஸோ அதனால இந்த ஐடி லைன் ஒர்க் ஆகலை அப்படின்னா அது சார்ஜ் ஆகாது. டேட்டா மைனஸ் டேட்டா ப்ளஸ் ஒர்க் ஆகலைன்னா உங்களுக்கு அந்த சார்ஜிங் இங்கே நடக்காது. ஓகேங்களா? டேட்டா மைனஸ் டேட்டா ப்ளஸ் ஒர்க் ஆகலைன்னா ஓடிஜியும் கனெக்ட் ஆகாது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சிசி சேஞ்ச் பண்ணி பாருங்க. ஸோ இதுக்கு ஒரு கெப்பாசிட்டர் கொடுத்துருக்காங்க, C120 அப்படின்றது. இதனுடைய வேல்யூ நேற்று சொன்னோம் 33 பிஎஃப் அப்படின்னா பீக்கோ ஃபேரட். இங்கே ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது, அதனுடைய வேல்யூ 1 மைக்ரோ ஃபேரட். ஓகே, ஸோ சார்ஜிங் கனெக்டர் எப்படி டேமேஜாக இருக்கும்? ஸோ இதுதான் சார்ஜிங் கனெக்டரோட ஒரு சிசி போர்டு. இதில் பாருங்கள் 5 பின்னுமே டேமேஜ். ஸோ ப்ராப்பராக ஒருத்தர் ஹீட் பண்ணி எடுக்கல, சிசியை ப்ராப்பராக ஹீட் பண்ணல, கரெக்டான ஒரு டெம்பரேச்சர் யூஸ் பண்ணல, கரெக்டான ஏர் ஃப்ளோ கொடுக்கல, கரெக்டான பேஸ்ட் யூஸ் பண்ணல, கரெக்டான ஸ்கில் இல்லை அப்படின்னா கம்பல்சரி இந்த மாதிரி டேமேஜஸ் உங்களுக்கு நடக்கும். ஓகேங்களா? பட் டேமேஜஸ் நடந்துச்சு அப்படின்னா ஒரிஜினல் சிசி போர்டு வேஸ்ட் ஆயிரும். நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கும்போது காப்பி சிசி போர்டு தான் கிடைக்கும். காப்பி சிசி போர்டு யூஸ் பண்ணுறதுனால என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா நெட்வொர்க் உங்களுக்கு ட்ராப் ஆகும். ஓகேங்களா? நெட்வொர்க் ட்ராப்பேஜ் இருக்கும், ஃபேக் சார்ஜிங் நடக்கும், சம்டைம் ஹீட் ஆகும், மைக் சரியாக கேட்காது, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸாக இருக்குது. பட் சீப்பாக கிடைக்கும். பட் ஒரிஜினலாக நீங்கள் வந்து ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஜஸ்ட் உங்களுக்கு ரொம்ப கம்மியான வேல்யூலேயே உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாக்டாக சொல்ல போனால் அதிகபட்சம் ஹார்ட்லி 10 ருபீஸ்க்கு மேலே உங்களுக்கு சிசிக்கு செலவாகாது. ஓகேங்களா? அந்த சிசி, ஆனால் அதுக்கு நீங்கள் ஸ்கில் இருந்துச்சுன்னா தான் அந்த சேஃபாக அந்த சிசி போர்டை டேமேஜ் இல்லாமல் பண்ண முடியும். சிசி போர்டை நீங்கள் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு போர்டு ஹோல்டரை யூஸ் பண்ணணும். ஏன்னா சிசி போர்டோடைய பேக் சைட்லேயும் உங்களுக்கு காம்பனன்ஸ் இருக்கும். நீங்கள் கொடுக்குற ஹீட்டில் அந்த காம்பனன்ஸோடைய லெட்டு மெல்ட் ஆகிருக்கும். லைட்டாக ஷேக் பண்ணிங்கன்னா ஒவ்வொன்றும் அதனுடைய பொசிஷன்லேருந்து விலகிரும். அப்போ விலகிருச்சுன்னா மைக் ஒர்க் ஆகாது, ரிங்கர் ஒர்க் ஆகாது, ஹீட் ஆகலாம், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ எப்படி மாற்றுறதுன்ற நான் உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன், டெமோ காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். 2 சார்ஜிங் கனெக்டர்ஸ் இருக்குது. அதே மாதிரி வோல்டேஜஸ் எப்படி செக் பண்ணுறதுன்றதை நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது ஃபேக் சார்ஜிங்க்கு எப்படி, ஸ்லோ சார்ஜிங்க்கு எப்படி, நாட் சார்ஜிங் எப்படி அப்படின்றது தான் இப்போ பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ ஃபேக் சார்ஜிங், ஸ்லோ சார்ஜிங் அண்ட் நாட் சார்ஜிங், மூணுக்கும் உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் இருக்குது. எப்படி செக் பண்ணலாம் ஸ்கீமேட்டிக்கில் அதே மாதிரி பார்த்துடலாம். எப்படி இன்னைக்கு நம்ம உங்களுக்கு 2 ஃபோன்ஸ் சிசி சேஞ்ச் பண்ணி காட்ட போகிறேன். எங்கெங்கே வோல்டேஜ் எங்கெங்கே வருது அப்படின்றதையும் பார்ப்போம். ஸோ நீங்கள் இந்த கனெக்டரில் நீங்கள் கனெக்ட் பண்ணிடுவீங்க இல்லையா? ஸோ நம்ம இந்த சிசி போர்ட் ஸ்ட்ரிப்பை தாண்டி இந்த கனெக்டரில் நம்ம இப்போ கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத நினச்சிக்கங்க. ஜஸ்ட் அசியூம் பண்ணிக்கோங்க. வோல்டேஜ் இந்த கனெக்டருக்கு வந்துடும். அதுக்கப்புறம் வோல்டேஜ் செக் பண்ணுறதுக்கு நமக்கு டெஸ்ட் பாயிண்ட் இருக்குது. அதை தாண்டி ஒரு ரெசிஸ்டர் இருக்குது. அந்த ரெசிஸ்டர் சீரீஸில் இல்லை, பேரலல் இருக்குது. ஒரு சைடு கிரவுண்டில் கனெக்ட் ஆகிருக்கு. ஒன் மினிட்.
கிரவுண்டில் கனெக்ட் ஆயிருக்கு. ஒன் சைட் வோல்டேஜ் லைனில் கனெக்ட் ஆயிருக்கு. இது வந்து பேரலாக இருக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டர். இதை வந்து மென்ஷன் அவங்க பண்ணல. ஏன்னா ரெசிஸ்டர் தான் மேக்ஸிமம் சீரீஸில் இருக்கும். அது பேரலாக இருந்ததுன்னா அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கெப்பாசிட்டர்ஸ் மோஸ்ட்லி வோல்டேஜ் லைனில் 100% வோல்டேஜ் இருக்கிற லைனில் சீரீஸில் இருக்காது. 100% வோல்டேஜ் லைனில் கெப்பாசிட்டர் சீரீஸில் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வோல்டேஜ் டிசி வோல்டேஜ் கெப்பாசிட்டரை தாண்டி போகாது. ஸோ பேரலாக தான் கொடுத்துருப்பாங்க. எதுக்காக பேரலாக இருக்குது அப்படின்றத நேற்று சொன்னேன், ஸ்டெபிலைசேஷனுக்காக. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அப்புறம் இது ஒரு ஐசி. இந்த ஐசிலேருந்து ஸோ இந்த ஐசியை தாண்டி இந்த பாயிண்ட்டுக்கு போகுது. ஸோ இங்கே வோல்டேஜ் வந்து இங்கே உங்களுக்கு வோல்டேஜ் நீங்கள் மல்டிமீட்டரில் செக் பண்ணும்போது இந்த இடத்துல வோல்டேஜ் உங்களுக்கு இன்புட் வருது. இந்த பாயிண்ட்ல உங்களுக்கு வோல்டேஜ் வரல அப்படின்னா ஓவிபி ஐசி ஃபால்ட்டி. ஓகேங்களா? ஓவர் வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன் ஐசி ஃபால்ட்டி. இந்த பாயிண்ட்ல உங்களுக்கு வோல்டேஜ் இருக்கு, இந்த பாயிண்ட்ல வோல்டேஜ் இல்லை அப்படின்னா இந்த ஐசி ஃபால்ட்டி. இந்த ஐசி ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஐசி. அதனால நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு ஜம்பர் காயில இந்த பாயிண்ட் டு இந்த பாயிண்ட் நீங்க ஜம்பர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு ஒரு ஒயரை வச்சு நீங்க இந்த பாயிண்ட் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சார்ஜிங் எனேபிள் ஆயிரும். இன்கேஸ் இங்கேயும் வருது அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம ட்ரேஸ் பண்ணி போகணும். இங்கேயும் வோல்டேஜ் 5 வோல்டேஜ் இருக்கு. ஆனா உங்களுக்கு அது இங்கேயும் வோல்டேஜ் இருக்கு. ஆனா உங்களுக்கு சார்ஜ் ஆகல அப்படின்னா நாட் சார்ஜிங் ஃபால்ட்டுக்காக சொல்றேன். நெக்ஸ்ட் ட்ரேஸ் பண்ணிட்டே போங்க, இது எந்த பாயிண்ட்டுக்கு போகுது அப்படின்ட்டு. ஸோ இந்த கெப்பாசிட்டருக்கு போகுது. இந்த பாயிண்ட்ல வோல்டேஜ் இருக்கான்னு செக் பண்ணணும். இந்த பாயிண்ட்ல வோல்டேஜ் இல்லை அப்படின்னா எங்கிருந்து நம்ம ஜம்பர் அடிக்கணும்? இந்த வி பஸ் ஆர் இந்த ஓவிபி ஐசி தாண்டி இருக்கிற இந்த பாயிண்ட்ல. ஓகேங்களா? ஸோ டேரெக்டாக நீங்கள் அடிச்சுக்கலாம். இந்த ஓவிபி ஐசி ஓவர் வோல்டேஜை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் கொடுத்துருக்கு. நம்ம சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம டேரெக்டாக அடிச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா எனக்கு ஓவிபி ஓவர் வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே ஜம்பர் பண்ணிக்கலாம். ஒரு இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே ஜம்பர் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஜம்பர் பண்ணலாம் வோல்டேஜ் இல்லை அப்படின்னா. இன்கேஸ் வோல்டேஜ் இந்த பாயிண்ட்லேயும் அவைலபிளாக இருக்கு, ஆனால் உங்களுக்கு சார்ஜ் ஆகலை அப்படின்னா இந்த சார்ஜிங் ஐசி ஃபால்ட்டி. இந்த சார்ஜிங் ஐசி நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த சார்ஜிங் எனேபிள் ஆகிறதுக்கு நிறைய லைன்ஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி இதில் டிஎம் டிபி 2 லைன் இருக்கு இல்லைங்களா? இந்த 2 லைனும் எங்கிருந்து வருது அப்படின்னா ஸோ சிபியிலேருந்து வருது. ஓகே, சிபியூலேருந்து வருது. இந்த சிபியூ ப்ளஸ் அதே சேம் லைன் இந்த சார்ஜிங் ஐசிக்கும் போகுது. ஸோ இடையில எங்கேயாவது பிரேக்கேஜ், இந்த 2 ரெசிஸ்டர்ல ஏதாவது பிரேக்கேஜ், இந்த லைன் இந்த ஐசிக்கு இடையில ஏதாவது பிரேக்கேஜ், இந்த லைன் இன்டர்னலி இந்த போர்டுக்குள்ளேயே டேமேஜ் ஆயிருந்துச்சுன்னா உங்களுக்கு டிஎம்டிபி எனேபிள் ஆகாது. அப்போ சார்ஜிங் ஒர்க் ஆகாது. ஸோ நம்ம எந்த பின்ல ஃபர்ஸ்ட் செக் பண்ணலாம்? இந்த பின்ல ஜிஆர் வேல்யூ செக் பண்ணலாம். டயோட் மோட்ல நம்ம ஜிஆர் வேல்யூ செக் பண்ணலாம். ஜிஆர் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த லைன் நோ பிரேக்கேஜ், பிரேக் ஆகலன்னு அர்த்தம். இன்கேஸ் ஜிஆர் வேல்யூ இல்லை, ஓஎல் அப்படின்னு தான் இருக்கு அப்படின்னா ஸோ இந்த லைன் பிரேக் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதை ட்ரேஸ் பண்ணி போயிட்டு இந்த காம்பனன்ட்ஸ்ல ஏதாவது ஒரு ஃபெயிலியர் இருக்கா இல்லை அந்த ஐசி சேஞ்ச் பண்ணி பார்த்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இது நாட் சார்ஜிங் ஃபால்ட்டுக்கு. அண்ட் ஃபேக் சார்ஜிங்க்கும் இந்த டிஎம்டிபி லைனை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி போர்னியர் ஸ்கீமேட்டிக்ல ஐடி லைனை வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா டிஎம்டிபி எனேபிள் ஆகிட்டாவே உங்களுக்கு சார்ஜிங் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபால்ட் சால்வ் ஆயிரும். ஐடி லைனை தனியாக யாரும் கொடுக்கல, பட் ஐடி லைனை மென்ஷன் பண்ணி நம்ம பார்க்கணும். அப்போ ஐடி லைன் எது அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும்னா ஸ்கீமேட்டிக் எடுத்துக்கணும். யூஎஸ்பி ஐடி லைன் எது அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸ்கீமேட்டிக் லேஅவுட் அண்ட் ஸ்கீமேட்டிக் அந்த மாடல் அண்ட் பிட் மேப். ஓகே, இப்போ நமக்கு கனெக்டர் இது வந்து 9A கனெக்டர் J3001. ஓகேங்களா? J3001 டைப் பண்ணிட்டு ஃபார்வர்ட் இட். இந்த கனெக்டர் நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ இதில் ஐடி லைன் 9Aக்கு ஐடி லைன் இருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். ஸோ டிஸ்பிளே கனெக்டர் 9Aல டிஸ்பிளே கனெக்டர் சார்ஜிங் லைன் எல்லாமே ஒன்று தான். யூஎஸ்பி டிஎம்டிபி இருக்கு, மைக் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு, யூஎஸ்பி ஐடி
VBus in speaker positive USB. ஐடி லைன் இருக்கு. ஓகேங்களா? ஐடி டிஜிட்டல் அப்படின்ற ஒரு லைன் இருக்கு. ஒரு நிமிஷம். அண்ட் தென் அது ஓகே, நம்ம 7A எடுத்துக்கலாம். நான் டிஸ்பிளே கனெக்டரும் இருக்கிறதுனால இதில் டிஸ்பிளே லைனும் உங்களுக்கு இதில் சேர்ந்துருக்கும். நம்ம 7A செப்பரேட்டாக சார்ஜிங் லைன் மட்டும் அதில் இருக்கும். நம்ம 7A ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ லே அவுட் இந்த கனெக்டர் தான் நம்ம சார்ஜிங்காக யூஸ் பண்ணுற கனெக்டர். அது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இது டிஸ்பிளேக்கு உண்டான கனெக்டர், இது சார்ஜிங்க்கு உண்டான கனெக்டர். ஓகே, ஸோ இந்த கனெக்டரோட நேம் J2301. ஸோ காப்பி டயக்ராமில் பேஸ்ட் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் இட் அண்ட் ஜூம் பண்ணிங்கன்னா அந்த அதில் இருக்கிற கனெக்ஷன்ஸோடைய நேம்ஸ்லாம் வந்துடும். ஓகே, அந்த பின்ஸில் என்னென்ன பின், அந்த என்னென்ன லைன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத. மைக் இன், VBus, மைக் பயாஸ், கிரவுண்ட், கேஸ், ஸ்பீக்கர் அவுட், USB ஹை ஸ்பீட் DM, USB ஹை ஸ்பீட் DP, டெஸ்ட் பாயிண்ட் டச்சோட லைன்ஸ் அதில் தான் இருக்குது. I2C, USB ஐடி லைன் இருக்கானா? கண்டிப்பாக இருக்குது. இந்த லைன், இந்த பின்னோட நம்பர் 12th பின். ஓகேங்களா? ஸோ இதில் பின்ஸோட நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ 19, 18. ஓகே, இது 1லேருந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த பின்லேருந்து 12th பின் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. இந்த 12th பின் தான் USB ஐடி. இது எப்படி, இது எங்கே, இதனுடைய கனெக்ஷன் இங்கே எங்கேயுமே மென்ஷன் பண்ணல இல்லைங்களா? பட் இதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, பிட் மேப்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? பிட் மேப் ஓப்பன் பண்ணிக்கங்க. டயக்ராம் சார்ஜர் டயக்ராம் க்ளோஸ் பண்ணிட்டேன்னா, ஸோ கவுண்டிங் கரெக்டாக இருக்கணும். பின்னோடைய நம்பரை நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ இங்கே போட்டிருக்கு ஃபர்ஸ்ட் பின், செகண்ட் பின்னு போட்டிருக்கு. நீங்கள் மாற்றி கவுண்ட் பண்ணிட்டீங்க, அதாவது இங்கிருந்து 1, 2, 3 இப்படி கவுண்ட் பண்ணிட்டீங்கனாலோ, இல்லை இங்கிருந்து கவுண்ட் பண்ணிட்டீங்கனாலோ உங்களுக்கு பின்னோடைய நம்பர் மாறிடும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பின், இங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஃபோனுக்கும் கவுண்டிங் மெத்தட் டிஃப்ரெண்ட். ஸோ ஒரு சில ஃபோனில் இங்கிருந்து கவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு சில ஃபோனில் இங்கிருந்து கவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு சில ஃபோனில் ஆப்போசிட் டைரக்ஷனில் 1, 2, 3, 4 அப்படி கவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஃபோனுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கவுண்டிங். ஸோ இதில் நமக்கு இங்கே மென்ஷன் பண்ணிட்டாங்க என்னென்ன நம்பர் அப்படின்ட்டு. ஸோ 12th பின்னை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். 9 and 12th USB ஐடி பின். ஓகேங்களா? இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ USB ஐடியை கிளிக் பண்ணாவே அது டேரெக்டாக எங்கெங்கெல்லாம் கனெக்ட் ஆகுது அப்படின்றத நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இங்கே கிளிக் பண்ணுறோம், இது ஒரு ரெசிஸ்டருக்கு போகுது அண்ட் ஒரு டெஸ்ட் பாயிண்ட்டுக்கும் போகுது. எங்களை இந்த டெஸ்ட் பாயிண்ட்ல நீங்கள் மல்டிமீட்டர் வச்சு USB ஐடி எனேபிள் இருக்கா இல்லையா அப்படின்றத இந்த டெஸ்ட் பாயிண்ட்ல நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அங்கே வேல்யூ வந்துச்சு அப்படின்னா USB ஐடி இஸ் ஓகே ஃப்ரம் ஒரு ஐசிலேருந்து வரக்கூடிய வேல்யூ இது ஓகே அப்படின்றது. ஸோ இது இந்த ரெசிஸ்டர், இந்த கனெக்ஷன் இங்கே கனெக்ட் ஆகிட்டு இதன் வழியாக போகும். அதனால இங்கே டேரெக்டாக கொடுக்கல. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணுங்க, இது எங்கே போகுதுன்னு பார்ப்போம். ஸோ டைரக்ட்லி சார்ஜிங் ஐசியோடைய பின்னுக்கு போகுது. ஸோ சார்ஜிங் ஐசிலேருந்து இது எங்கே போகுதுன்னா, ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ரெசிஸ்டர், அந்த ரெசிஸ்டரோட பொசிஷன் வச்சு பார்த்துக்குங்க எந்த இடத்துல இருக்குது அப்படின்ட்டு. எந்த ரெசிஸ்டர் அப்படின்னா இதுதான் அந்த ரெசிஸ்டர். ஓகேங்களா? இல்லைங்களா? இந்த ஓவிபி ஐசி பக்கத்தில் 2 காம்பனண்ட், இது NC. இந்த காம்பனண்ட் அங்கே இல்லை, இந்த காம்பனண்ட் மட்டும் இருக்குது. ஓகே, தெரியுதுங்களா? ஸோ இது NC நாட் கனெக்டட், இந்த காம்பனண்ட் இங்கே இல்லை, இந்த ரெசிஸ்டர் இருக்குது. ஸோ இந்த ரெசிஸ்டர் டேமேஜாக இருந்ததுன்னா உங்களுக்கு USB ஐடி வேலை செய்யாது. ஸோ இந்த USB ஐடியோட வேல்யூ இங்கே செக் பண்ணிங்கனாவே தெரிஞ்சிடும். இங்கே வரல அப்படின்னா இந்த ரெசிஸ்டர் நீங்கள் செக் பண்ணலாம். இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ என்னதுன்னு USB ஐடி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபார்வர்ட் இட், ஒரு டெஸ்ட் பாயிண்ட்டுக்கு போகுது.
அடுத்தது ஒரு ரெசிஸ்டருக்கு போகுது. ஓகேங்களா? இதனுடைய வேல்யூ 0. இதனுடைய வேல்யூ எவ்வளோங்க? 0 ஓம்ஸ். அப்போ 0 ஓம்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? அதை 0 ஓம்ஸ்னா இதை நீங்கள் இன்கேஸ் டேமேஜ், இந்த ஷீல்டை நீங்கள் கட் பண்ணும்போது உங்களுக்கு டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா, இல்லை வேற யாராவது ஓப்பன் பண்ணும்போதோ, இல்லை வாட்டர் லாக்ல ஷீல்டை ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணும்போது இந்த யூஎஸ்பி ஐடி டேமேஜ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த யூஎஸ்பியோட லைன் ஒர்க் ஆகாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? இதை ஜம்பர் பண்ணிக்கலாம். ஏன்னா இதனுடைய வேல்யூ 0. ஓகே. ஃபேக் சார்ஜிங் இருந்துச்சு அப்படின்னா டிஎம்டிபி ஒர்க் ஆகலன்னு அர்த்தம். வோல்டேஜ் லைன் உங்களுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகலை அப்படின்னா சார்ஜே ஏறாது, நாட் சார்ஜிங் ஃபால்ட் உங்களுக்கு வரும். அதே மாதிரி ஐடி லைன் ஒர்க் ஆகலைன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ இதுதான் 3 டைப் ஆஃப் V8ல வரக்கூடிய ரிப்பேர்ஸ். ஸோ மொத்தம் அஞ்சு பின்ஸ் இருக்கு. 5 பின்ஸோடைய நேம்ஸ் வி பஸ் லைன் 1, டேட்டா ப்ளஸ் 1, டேட்டா மைனஸ், ஓகே சாரி ஆர்டராக சொல்லிடலாம், டேட்டா மைனஸ், டேட்டா ப்ளஸ், ஐடி, கிரவுண்ட். ஸோ இங்கிருந்து வச்சுக்கோங்க. VCC வோல்டேஜ் பாசிட்டிவ், டேட்டா மைனஸ், டேட்டா ப்ளஸ், ஐடி அண்ட் நெகட்டிவ், கிரவுண்ட்னு சொல்லுவோம். ஸோ கிரவுண்ட் பக்கத்தில் இருக்கிறது ஐடி லைன், அடுத்து இருக்கிறது டேட்டா ப்ளஸ், அடுத்து இருக்கிறது டேட்டா மைனஸ் அண்ட் வோல்டேஜ் லைன். இப்படி தான் ஆர்டராக இருக்கும். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஃபேக் சார்ஜிங் ஆச்சுன்னா டேட்டா ப்ளஸ் டேட்டா மைனஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே தெரிஞ்சிடும். ஃபாஸ்ட் சார்ஜிங் இன்கேஸ் ரொம்ப ஸ்லோவாக சார்ஜ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுனீங்க அப்படின்னா ஐடி லைனை செக் பண்ணலாம். அந்த ஃபோனுக்கு ஐடி லைன் கொடுத்துருந்தா ஒரு சில ஃபோனில் இருக்காது, ஒரு சில ஃபோனில் ஐடி லைன்ஸ் இருக்கும். ஐடி லைன் செக் பண்ணுறது எப்படின்னு நான் உங்களுக்கு ஸ்கீமேட்டிக்கில் காட்டினேன். இதில் ஹார்ட்வேர் சொல்யூஷனில் ஐடி லைன் இருக்காது, ஐடி லைன் கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்மளே ஸ்கீமேட்டிக் வச்சு தான் செக் பண்ணணும். ஓகேங்களா? எந்த பின் ஐடி லைன்றதை செக் பண்ணலாம். ஸோ இப்போது V8 ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சிப்செட்ஸ் மொபைல் ஃபோனில் இருக்குது இல்லைங்களா? இப்போ 7A அப்படின்ற மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா NSOC, சிஸ்டம் ஆன் சிப், அதாவது ப்ராசஸர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, CPU. அது என்ன டிஃப்ரெண்ட்டான CPU யூஸ் பண்ணியிருக்காங்களோ, இப்போது 7Aல யூஸ் பண்ணியிருக்க சிப்செட்டோட பேர் குவால்காம். ஓகேங்களா? குவால்காம் சிப்செட். இதே 9Aல ரெட்மி 9A, 9i, 9i ஸ்போர்ட் எல்லாமே ஒரே மாடல் தான், நேம் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக சொல்லுவாங்க. ஸோ 9A உடைய எஸ்ஓசி பார்த்தீங்கன்னா மீடியடெக் எஸ்ஓசி. ஓகே, அதில் டிஃப்ரெண்ட் நிறைய மாடல்ஸ் இருக்கலாம். பட் இந்த எஸ்ஓசி வந்து மீடியடெக் அதனுடைய பிராண்டு, கம்பெனின்னு சொல்கிறாங்களா, பிராண்ட் மீடியடெக். ஓகேங்களா? ஸோ ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செக்கிங் இருக்குது. நத்திங், ஒரே ஒரு சிம்பிள் டிஃப்ரென்ஸ் தான். என்ன அப்படின்னா, நீங்கள் பேட்டரி கனெக்டரில் வோல்டேஜ் செக் பண்ணுவீங்க இல்லையா? நிறைய பேர் ஆல்ரெடி ஷாப் வச்சு ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. பேட்டரி கனெக்டரில் இந்த பேட்டரி கனெக்டருக்கு வோல்டேஜ் வருதா இல்லையா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் சார்ஜிங் ஃபால்ட்டுன்னு வந்துனாவே சிசி சேஞ்ச் பண்ணி பார்ப்பீங்க. சிசி சேஞ்ச் பண்ணி சார்ஜ் ஆகலை அப்படின்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா பேட்டரி கனெக்டரில் இருக்கக்கூடிய வோல்டேஜை இந்த இடத்துல செக் பண்ணுவாங்க. நீங்கள் மீடியடெக், ஸோ இதனுடைய டெஸ்ட் பாயிண்ட் இருக்குது, இல்லைனா இந்த பாயிண்டில் செக் பண்ணலாம். மீடியடெக் சிப் செட்டுக்கு நீங்கள் பேட்டரியை கனெக்ட் பண்ணாமலேயே செக் பண்ணீங்கன்னா வோல்டேஜ் உங்களுக்கு இந்த இடத்துல அவைலபிளாக இருக்கும். சார்ஜிங் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.7 to 4.2 வோல்டேஜ். ஓகேங்களா? 5 வோல்டேஜ் வராது. நீங்கள் இன்புட் கொடுக்கறது தான் 5 வோல்டேஜ். பட் இந்த பாயிண்ட்டுக்கு வர்ற வோல்டேஜ் எவ்வளோ வரணும் அப்படின்னா 3.7 to 4.2 வோல்டேஜ் தான் வரும். 5 வோல்டேஜ் வராது. அப்போது அந்த வோல்டேஜ் இங்கே வருதான்னு நீங்கள் பார்க்குற போது மீடியடெக் சிப்செட்டாக இருந்தால் வரும். பேட்டரியை கனெக்ட் பண்ணாமலே, கனெக்ட் பண்ணினாலும் வரும், கனெக்ட் பண்ணலினாலும் இந்த இடத்துல வோல்டேஜ் இருக்கும். ஆனால் குவால்காம் பொறுத்த வரைக்கும் இந்த பாயிண்ட்ல உங்களுக்கு வோல்டேஜ் பேட்டரியை கனெக்ட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் வரும். ஏன்னா குவால்காம் சிப்செட்ல பேட்டரி ஐடென்டிஃபிகேஷன் ஒரு லைன் இருக்கு. ஓகேங்களா? மீடியடெக்ல இருக்கு, சில ஃபோன்ஸ்ல இருக்கு, சில ஃபோன்ஸ்ல வராது. பட் மீடியடெக்கை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி உங்களுக்கு இந்த பாயிண்ட்ல பேட்டரியை கனெக்ட் பண்ணாமையே வோல்டேஜ் வரும். நீங்க சார்ஜிங் கேபிளை கனெக்ட் பண்ணிடுறீங்க, ஸ்டிப்பை கனெக்ட் பண்ணிடுறீங்க, இந்த போர்டில் கனெக்ட் பண்ணிடுறீங்க. ஆனால் உங்களுக்கு இந்த இடத்துல குவால்காமா இருந்தால் வராது, பேட்டரி கனெக்ட் பண்ணாமல். மீடியடெக்காக இருந்தால் வோல்டேஜ் வரும். ஓகேங்களா? இது ஒரு சிம்பிள் டிஃப்ரென்ஸ். நீங்கள் வோல்டேஜ் வரல பேட்டரியை கனெக்ட் பண்ணாமலே வரலன்னு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா எத்தனை டைம் எவ்வளோ நேரம் செக் பண்ணினாலும் இந்த பின்னில் உங்களுக்கு வோல்டேஜ் எனேபிள் ஆகாது. ஓகேங்களா? ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் தான் கரெக்டாக தெரிஞ்சுக்கங்க, ரொம்ப ஞாபகம் வச்சு பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த ப்ராப்ளம் நீங்கள் ரிசீவ் பண்ணும்போது, அந்த ஃபால்ட்டை ரிசீவ் பண்ணும்போது குயிக்காக நீங்கள் டயக்னோஸ் பண்ணி சால்வ் பண்ண முடியும். ஒரு ஃபோனுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் எடுத்துகிட்டு ஒரு சார்ஜிங் ஃபால்ட்டுக்காக எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களால் அடுத்தடுத்த ஃபோன்ஸில் உங்களால் ரிப்பேர் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ சிம்பிள்.
V8 சார்ஜிங் கனெக்டரில் நாட் சார்ஜிங்க்கு என்னென்ன மாற்றணும், ஃபேக் சார்ஜிங்க்கு என்ன பண்ணணும், அண்ட் தென் என்னது சாரி ஸ்லோ சார்ஜிங்க்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம சொன்னோம். இப்போது நம்ம வோல்டேஜை செக் பண்ணலாம் அண்ட் தென் சிசி எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ இது ரொம்ப ப்ரோக் ஆகி உடஞ்சி வந்திருக்கு. ஒரு ஃபோன் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. மதர் போர்டில் எந்த டேமேஜும் இல்லை. சிசியை நம்ம செக் பண்ணலாம். சிசி தெளிவாக இருக்கா இல்லை அப்படின்றத. ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது இல்லைங்களா? சார்ஜிங் கனெக்டர் ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த சார்ஜிங் கனெக்டர் ப்ராப்ளம் இல்லை, ஒர்க் ஆகுது. பட் இந்த மாதிரி டஸ்ட்டு ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இன்னும் ஃபார்ம் ஆக தண்ணி லைட்டாக இல்லை ஈரப்பதம் உங்களுக்கு அங்கே ஈரப்பதம் ஆகும்போது ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆகி இல்லை அந்த பின்ஸ்லாம் உங்களுக்கு உள்ளே இருக்கிற பின்ஸ்லாம் அரிச்சிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? உள்ளே இருக்கிற பின்ஸு உங்களுக்கு அரிச்சிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா க்ளீன் பண்ணி கொடுக்காதீங்க. மோஸ்ட்லி நீங்கள் கம்பல்சரி நீங்கள் சிசியை ரீப்ளேஸ் பண்ணி கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ப்ராப்பரான ரிசல்ட்ஸ் கிடைக்கும், கஸ்டமரும் சாட்டிஸ்ஃபைடாக போவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பின்ஸை யூவி க்ளூ வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. சில டைம் இந்த யூவி க்ளூவை க்ளீன் பண்ணது உள்ள சில ரெசிஸ்டர்ஸ் காம்பனன்ட்ஸ் இருக்கும், அது டேமேஜ் ஆகாமல் பார்க்கணும். ஸோ கெப்பாசிட்டர் ரிமூவ் ஆனால் நோ ப்ராப்ளம். பட் ரெசிஸ்டர்ஸ் ரிமூவ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் அதை திருப்பியும் ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும், இல்லைனா ஜம்பர் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? சேஃபாக பண்ணுங்கள். ஸோ இந்த வோல்டேஜ் இங்கிருந்து இந்த கனெக்டருக்கு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சிசியை ரீப்ளேஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எந்தெந்த பின்ஸ் வழியாக வோல்டேஜ் உங்களுக்கு போகுது அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். ஸோ சிசி ரீப்ளேஸ்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த சிசி போர்டில் பார்த்தீங்கன்னா பேக் சைட்லையும் சில காம்பனன்ட்ஸு, பின்ஸு, மைக்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் அப்படியே நீங்கள் வச்சு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் ரிமூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு போர்டு ஹோல்டரை யூஸ் பண்ணுங்க. ஸோ ப்ராப்பரான ப்ளோயர், ப்ராப்பரான சால்ட்ரிங் அயன் கிளிப் எல்லாமே யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் யூஸ் பண்ணுற ப்ளோயர் வந்து குவிக் 861DW. இதனுடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா நியர்லி 18,000 வருது. ஸோ நீங்கள் அவ்வளோ வாங்கணுன்ட்டு அவசியம் இல்லை. ஒரு லீட் ஃப்ரீ ப்ளோயர் 6500 ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப சீப்பாக வாங்கி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஓவர் ஹீட் வரும். ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணுற ஹீட் பார்த்தீங்கன்னா 350 டெம்பரேச்சர், 70 ஏர் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக மெல்ட் பண்ணீங்க அப்படின்னா மெல்ட் ஆயிரும். அதுவே ஃப்ரீயாக வரும். நீங்கள் ரொம்ப ஹெவியாலாம் நீங்கள் லிஃப்ட் பண்ணணுன்ட்டு அவசியமே கிடையாது. ஓகேங்களா? அதுவே மெல்ட் ஆகி ஃப்ரீயாக வரும். ஸோ இந்த சிசியை நம்ம எடுத்துட்டோம். சேம் ரீப்ளேஸ் பண்ணுற சிசியும் சேம் அதே மாதிரி தான் இருக்கா அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சேம் சிசி தான் நீங்கள் மாற்ற போகிறீங்களா அப்படின்றது. ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா கரெக்டாக இதில் ஃபிக்ஸ் ஆகாது. ஓகேங்களா? சேம் சிசி தான் ரீப்ளேஸ் பண்ணுறீங்களான்றதை கன்ஃபார்ம் பண்ணி, இது சேம் சிசி தான், இந்த சிசியை நம்ம இப்போ ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இது ஃபால்ட்டி ஆயிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். ஓகேங்களா? இப்போ நான் யூஸ் பண்ணுறது YCS அப்படின்ற ஒரு பிராண்டோடைய, இந்த YCS பிராண்டோடைய ப்ளக்ஸை நான் யூஸ் பண்ணுறேன்.
இது நியர்லி காஸ்ட் பார்த்தீங்கன்னா ₹400 450 வருது. ஸோ நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை, கம்மியாக கூட ஒரு 200 250 அந்த ரேஞ்சில் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த ஒரு டியூபோட ரேட் 450 அந்த மாதிரி வருங்க. ஸோ இதை அப்ளை பண்ணிவிட்டு சால்ட்ரிங் டிப் நான் யூஸ் பண்ணுறேன் சால்ட்ரிங் அயன் பார்த்தீங்கன்னா T210 அப்படின்ற நான் சால்ட்ரிங் அயன் யூஸ் பண்ணுறேன். அது போக இன்னொரு சால்ட்ரிங் அயன் T12X+, ரெண்டு டிஃப்ரெண்ட் சால்ட்ரிங் அயன் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதனுடைய சைஸ் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற சால்ட்ரான அந்த எல்லோ கலர் சால்ட்ரிங்கை விட இது ப்ராப்பராக ஒர்க் ஆகும். நான் பெரிய பெரிய ஒர்க்குக்கு இந்த மாதிரி இந்த சால்ட்ரிங்கும், ரொம்ப மைன்யூட்டான மைக்ரோ சால்ட்ரிங்க்கு இந்த மாதிரி டிப்பையும் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணுங்கள். சிசியை தனியாக வச்சுக்கலாம். ஸோ எந்த காம்பனண்ட்டும் இல்லாதனால நம்ம டைரெக்டாக அப்ளை பண்ணலாம். வேகமாக தள்ளினீங்கன்னா இந்த காம்பனண்ட்ஸ்லாம் ரிமூவ் ஆயிடும். சாரி, பிளர்ராக இருக்குது. ஸோ வேகமாக நீங்கள் மூவ் பண்ணீங்க அப்படின்னா இந்த காம்பனண்ட்லாம் ரிமூவ் ஆயிரும். ரொம்ப ஜென்டிலாக தான் பண்ணணும். ரொம்ப ஃபோர்ஸ்லாம் கொடுக்க தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கனாவே, போர்டில் டச் பண்ணிங்கனாவே ஹீட் ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு உங்களுக்கு க்ளீன் ஆயிரும். ஓகேங்களா? நீங்கள் போர்டில் இப்படி இப்படி வச்சு வச்சு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சால்ட்ரிங் சக்ஸஸ் கிடைக்காது. ஸோ போர்டில் உங்களுடைய சால்ட்ரிங் டிப் பட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், லெட்டு மெல்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ நம்ம அதுலேருந்து டஸ்ட் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம். நேனோ ஸ்பாஞ்சஸ் மார்க்கெட்டில் கிடைக்குது. அதே மாதிரி குவாலிட்டியான ஐபி மார்க்கெட்டில் இருக்குது. ₹100 ½ லிட்டர் கிடைக்குது. அந்த மாதிரிலாம் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. குவாலிட்டியான ஐபியை வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? க்ளீன் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் இந்த யூவி க்ளூ இருக்குது, அதை நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் டூல்ஸ், எந்த அளவுக்கு டூல்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ டீசால்ட்ரிங் விக்கை வச்சு இங்கே இருக்கிற பழைய லெட்டெல்லாம் நம்ம எடுத்துறோம். ஏன் பழைய லெட்டை எடுக்கிறோம் அப்படின்னா, பழைய லெட்டில் அதிகமாக வோல்டேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுனால அதில் உங்களுக்கு கண்டக்டிவிட்டி கனெக்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் நடக்கும். ஸோ புது லெட்டை நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் ப்ராப்பராக ஒர்க் ஆகும். கனெக்ஷன் பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லவே இல்லை. ஓகேங்களா? ஸோ அங்கிருந்த பழைய லெட்டு எல்லாத்தையுமே நம்ம ப்ராப்பராக எடுத்துட்டோம். நான் நேனோ ஸ்பாஞ்சஸை ஐபியில் டிப் பண்ணி க்ளீன் பண்ணிக்கணும். ஸோ இந்த எல்லாமே இந்த பின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு. பட் இங்கே கொஞ்சம் லெட் இருக்குது. அதே மாதிரி இந்த பின்லேயும் கொஞ்சம் லெட் இருக்குது. ஓகேங்களா? அதை நம்ம மறுபடியும் கிளியராக எடுத்துடலாம். உங்களோட சால்ட்ரிங் அயன் எந்த அளவுக்கு ஹீட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு க்ளீனாக எடுக்கும். உங்கள் சால்ட்ரிங் அயன் குவாலிட்டியே இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஹீட்டை க்ளீனாக எடுக்காது, ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணாது. ஸோ நான் யூஸ் பண்ண சால்ட்ரிங் அயனோட டெம்பரேச்சர் 380. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ப்ராப்பராக வச்சுட்டோம். இப்போ இந்த பேஸ்ட்டை, ஃப்ளக்ஸ் பேஸ்ட்டை நான் அப்ளை பண்ணுறேன். ஃப்ளக்ஸ் பேஸ்ட் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய லெட்டு மெல்ட் ஆகிறதுக்காக. ஓகேங்களா? எங்கன்னா நம்ம போர்டில் பிசிபியில் இருக்கக்கூடிய லெட்டோ ஏதோ ஒன்று மெல்ட் ஆகிறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போது நான் ஒய்சிஸோட லெட்டை யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த பின்ஸில், அந்த 5 பின்ஸில் மட்டும் நான் இதை அப்ளை பண்ணிடுறேன். ஓகேங்களா? இதில் உங்களுக்கு அந்த சிசியோட லெக்ஸ் ஃபிக்ஸ் ஆகும். அதனால் நான் அங்கே லெட்டை வைக்கல, இந்த 5 பின்ஸில் மட்டும் வச்சுட்டேன். ஓகே, இப்போ புது சிசி எடுத்துக்கங்க. புது சிசி உங்களுக்கு பாட்டமில் உங்களுக்கு கோல்டு கலரில் இருக்கும். அதை டைரெக்டாக நீங்கள் சால்வ் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஃபிக்ஸ் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல லைட்டாக ஃப்ளக்ஸ் பேஸ்ட் வச்சுட்டு, நம்ம டிப்பில் ஆல்ரெடி லெட் இருக்கு, இல்லைனா கூட கொஞ்சோண்டு லெட்டை நீங்கள் எடுத்துக்கங்க, டிப்பில் எடுத்துக்கங்க. எடுத்துட்டு இந்த இடத்துல
அப்ளை பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு டிப், இந்த இடத்துல ரொம்ப நேரம் வச்சுட்டு இருந்தீங்கன்னா பிளாஸ்டிக்ஸ் உருகிரும். ஸோ லைட்டாக டச் பண்ணினா கூட போதும். ஓகேங்களா? ஓகே, ரெடி. இந்த சிசியை நீங்கள் இந்த சிசி போர்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்க. அண்ட் தென் டைரெக்டாக நீங்கள் லெட்டை கொண்டு போயிட்டு பேஸ்ட் வைக்காம இந்த இடத்துல வச்சீங்க அப்படின்னா மெல்ட் ஆகாது. ஆகும், பட் ப்ராப்பராக சால்வ் ஆகி ஃபிக்ஸ் ஆகுமானா ஆகாது. நீங்கள் ஃப்ளக்ஸ் வச்சு பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு டீட்டெயில்டாக க்ளீனாக இருக்காது. ஓகேங்களா? ஸோ லைட்டாக நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது ஃப்ளாட்டாக ஃபிக்ஸ் ஆனால் தான் உங்களுக்கு சிசி டேமேஜ் ஆகாது. இல்லைன்னா கஸ்டமர் கொண்டு போயிட்டு 2 நாள்லேயே கொண்டு வந்துடுவாங்க. சிசி 2 டைம் இன்செர்ட் பண்ணாங்கன்னா பின்னு டேமேஜ் ஆயிரும். ஸோ அண்ட் தென் நான் இந்த பின்ஸ் எல்லாத்தையும் சால்டர் பண்ணுறேன் ஃப்ளக்ஸ் பேஸ்ட் வச்சு. ஓகே, ஸோ ஃப்ளக்ஸ் பேஸ்ட் வச்சு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அந்த சால்டரிங் ஜாயின்ஸே அழகாக சால்டர் ஆகும். ஓகேங்களா? சிம்பிள், பட் இதுக்கும் ப்ராக்டிஸ் வேணும். கன்ஃபார்ம் ப்ராக்டிஸ் இல்லாமல் உங்களால் பண்ண முடியாது. ஓகே, இந்த சிசி இப்போ ப்ராப்பராக நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ இந்த சிசியை நம்ம செக் பண்ணலாம். நல்லா ஜூம் பண்ணிக்கலாம் மைக்ரோஸ்கோப்பில். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சால்டரிங் ஜாயின்ஸ்லாம் ப்ராப்பராக ஆயிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இல்லைங்களா? ஸோ 5 பின்னுமே உங்களுக்கு ப்ராப்பராக சால்டர் ஆகிருக்கு. கண்டிப்பாக இதில் எந்த ஒரு டிஸ்கனெக்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இல்லை. ஸோ ஓகே, இந்த சிசி இப்போ ஓகே. நம்ம இதில் வோல்டேஜ் இங்கே இந்த சிசிக்கு வருதான்றதை நம்ம செக் பண்ணலாம். ஓகே, நம்ம மல்டிமீட்டர் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு வோல்டேஜ் வருதா இல்லைன்றது தெரியும், நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம எந்த கனெக்ஷனும் யூஎஸ்பி கேபிளும் கனெக்ட் பண்ணல. ஸோ பட் செக் பண்ணலாம் வோல்டேஜ் ஏதாவது வருது அப்படின்னா நோ வோல்டேஜ். இன்புட் வச்சோம் அப்படின்னா 0.00 வோல்டேஜ் தான் அங்கே அவைலபிளாக இருக்குது. இட் மீன்ஸ் இன்புட் இல்லை அப்படின்றத அர்த்தம். இப்போ நம்ம ஒரு யூஎஸ்பி கேபிள் மூலிமா 5 வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணலாம். 5 வோல்டேஜ் கொடுக்கும்போது யூஎஸ்பி கேபிளை கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது? ஸோ நமக்கு கன்ஃபார்மாக தெரியும் இந்த சைடு ஒரு இந்த சைடு ரெண்டில் ஏதோ ஒரு சைடு தான் பாசிட்டிவ். ஸோ நம்ம இந்த சைடையே பாசிட்டிவ்னு வச்சுக்கலாம். ஸோ கன்ஃபார்ம் இதுதான் பாசிட்டிவ். ஸோ இந்த சைடு பாசிட்டிவ் வச்சுக்கலாம். இந்த சைடு நம்ம கிரவுண்டில் வச்சுக்கலாம். நமக்கு எவ்வளோ வோல்டேஜ் வருதுங்க? 5.2 வோல்டேஜ் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? 5.2 வோல்டேஜ் நமக்கு இங்கே வருது. அப்போ இந்த சார்ஜிங் கனெக்டர் ஓகே. இப்போ நீங்கள் ஒருவேளை எனக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் தெரில அப்படின்னா நீங்கள் ஆப்போசிட்டில் வச்சு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் ஆப்போசிட்டில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வோல்டேஜ் காட்டுதா அப்படின்னா காட்டும், கன்ஃபார்மாக காட்டும், மைனஸில் காட்டும். சாரி, இந்த மல்டிமீட்டரோட பின் மாற்றி வச்சுக்கணும். ஸோ இதை நான் கிரவுண்டில் வச்சுக்கிறேன், இதை நான் பாசிட்டிவில் வச்சுக்கிறேன். வோல்டேஜ் அவைலபிளாக இல்லை. இப்படி நீங்கள் செக் பண்ணும்போது உங்களுக்கு வோல்டேஜ் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஓகே, இதுக்கு நான் ஒரு தனி வீடியோ போடுறேன் நான் மல்டிமீட்டரை வச்சு. ஸோ உங்களுக்கு வோல்டேஜ் நீங்கள் கரெக்டாக வைக்கும்போது உங்களுக்கு வோல்டேஜ் இங்கே காட்டுது. வோல்டேஜ் வரல. ஓகே, passive. Let me check passive. ஸோ இந்த டிவைஸ் உங்களுக்கு பாசிட்டிவ் கரெக்டாக வச்சா மட்டும்தான் வோல்டேஜ் காட்டுது. ஸோ 5 வோல்டேஜ் உங்களுக்கு இந்த பாயிண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ கிரவுண்ட் மீன்ஸ் இதுவும் கிரவுண்ட் தான், இதுவும் கிரவுண்ட் தான். ஸோ உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் கிரவுண்ட் இருக்கோ எல்லாமே கிரவுண்ட் தான். நீங்கள் எங்கே வேணால் வச்சு கிரவுண்டை செக் பண்ணிக்கலாம். பாசிட்டிவ் லைனை மட்டும் கரெக்டாக வச்சிங்கன்னா ஓகே. ஸோ இதில் வச்சிங்கனாலும் 5 வோல்டேஜ் உங்களுக்கு காட்டுது. ஸோ நெகட்டிவ், இதுவும் நெகட்டிவ் தான். ஓகேங்களா? ஸோ 5 வோல்டேஜ் இந்த பின்னில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதை தாண்டி எங்கே வரும் அப்படின்னா
7A உடைய சப்போர்டு சொல்யூஷன் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ வோல்டேஜ் லைன் இந்த கெப்பாசிட்டருடைய இந்த பாயிண்ட்ல வருது. ஸோ இந்த பாயிண்ட்ல உங்களுக்கு வோல்டேஜ் நீங்க செக் பண்ணலாம். ஓகே, லெட் மீ செக். ஸோ கிரவுண்டில் நான் வச்சுட்டேன். வோல்டேஜோட இந்த பாயிண்ட்ல வச்சா நமக்கு 5 வோல்டேஜ் வருது அப்படின்னா எஸ் வருது. அதை தாண்டி இந்த பின்ஸ்ல உங்களுக்கு வோல்டேஜ் அவைலபிளா இருக்கணும். அந்த பின்ஸ் ஸோ கிரவுண்டில் நான் இதை வச்சுக்கிறேன். இந்த பின்ஸில் நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ இதுவும் கிரவுண்ட் தான், இல்லைனா இது கிரவுண்ட் தான். இங்கே நான் வச்சுக்கிறேன். இங்கே செக் பண்ணும்போது நமக்கு வோல்டேஜ் அவைலபிளாக இருக்கானா? எஸ், இந்த 4 பின்னுமே வோல்டேஜோட லைன் தான் அவைலபிளாக இருக்கு. ஓகே, 5.2 வோல்டேஜ். ஓகே, ஸோ சிசி போர்டு இப்போ பர்ஃபெக்ட்லி ஓகே. இதுக்கப்புறம் நம்ம எதை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரிப்பை நம்ம கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா, இந்த ஸ்ட்ரிப்பை நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ பேட்டரி கனெக்டில் இருக்கும்போது, யூஎஸ்பி கேபிள் கனெக்டில் இருக்கும்போது இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்ட்ரிப்பையும் போர்டில் கனெக்ட் பண்ணக்கூடாது. அதனால ஷார்ட் ஆகலாம். அதனால நீங்கள் கம்பல்சரி ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பேட்டரியோ இல்லை சிசியோ நீங்கள் கனெக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, சப்போஸ் சப் போர்டு அப்படின்ற சைடை சப் போர்டில் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணியாச்சு. அண்ட் தென் நம்ம சார்ஜிங் கேபிளை கனெக்ட் பண்ணுறோம். ஸோ நமக்கு வோல்டேஜ் சார்ஜிங் கனெக்டருக்கு வந்துருச்சு. இந்த டயோட் தாண்டி இந்த கெப்பாசிட்டருக்கு வந்துருச்சு. இந்த கனெக்டருக்கும் வந்துருச்சு. இப்போ நமக்கு எங்கே வரணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரிப்போடைய அடுத்த பகுதி, இந்த மதர் போர்டு மெயின் போர்டுன்னு போட்டிருக்காங்க இல்லையா, இந்த பிளேஸ்க்கு நமக்கு வரணும். ஸோ இதில் எந்த சைடு? இந்த சைடு தான் வோல்டேஜ் லைன் இருந்துச்சு இல்லைங்களா? ஸோ இது இந்த மாதிரி பெரிய லைனாக போது தெரியுதுங்களா? இந்த பெரிய லைன் தான் வோல்டேஜோட லைன். இதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போனீங்கன்னா அதே சேம் இந்த பின்ஸில் தான் உங்களுக்கு வோல்டேஜ் அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த பின்னில் நான் வச்சுக்கிறேன். இதே மாதிரி இதனுடைய இந்த ஸ்ட்ரிப், இந்த கனெக்டர் உங்களுக்கு டேமேஜ் ஆகாமல் ஆடாமல் இருக்கிறதுக்கு பேஸாக கொடுத்துருக்கிறது கிரவுண்ட் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த கிரவுண்டில் நான் ஒன்று வச்சுக்கிறேன். ஓகேங்களா, உங்களுக்கு வோல்டேஜ் இந்த ஸ்ட்ரிப்பில் வருது அப்படின்னா எஸ் வருது, 5 வோல்டேஜ் வருது. அப்போது நமக்கு சிசி ஃபால்ட் இல்லை. அண்ட் தென் சப்போர்டில் இந்த ஸ்ட்ரிப்பும் ஃபால்ட் இல்லை. ஃபால்ட் மீன்ஸ் வோல்டேஜ் வருது. டிஎம்டிபி ஒர்க் ஆகுதான்றது நமக்கு ஐடியா இல்லை, பட் இப்போ வோல்டேஜ் வருது. ஓகேங்களா, இப்போ இதை நம்ம எங்கே கனெக்ட் பண்ண போகிறோம்? மெயின் போர்டில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ மெயின் போர்டில் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்பல்சரி பவர் சப்ளை, அதாவது பேட்டரியை ரிமூவ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி யூஎஸ்பி கேபிளையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, பேட்டரி கம்பல்சரி ரிமூவ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இதை கனெக்ட் பண்ணணும். இப்போ கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இது குவால்காம் சிப்செட். நம்ம பேட்டரி கனெக்ட் பண்ணாமல் நம்ம செக் பண்ணலாம். ஸோ யூஎஸ்பி கேபிள் இன்செர்ட் பண்ணிட்டோம். 5 வோல்டேஜ் உங்களுக்கு இந்த விபஸ் பின்ல வருதா அப்படின்னா எஸ் வருது. அதே மாதிரி விபேட் பின்ல உங்களுக்கு வோல்டேஜ் வருதா அப்படின்னா இல்லை, 0.2 வோல்டேஜ் தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த ஃபோன் ஒரு குவால்காம் பேஸ்ட் சிப்செட் உள்ள ஒரு ஃபோன். இந்த ஃபோன் எல்லாமே எப்படின்னா பேட்டரியை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சார்ஜிங் வோல்டேஜ் அந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆகும். அது வரைக்கும் உங்களுக்கு வோல்டேஜ் வராது. ஸோ யூஎஸ்பி கேபிளை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன், பேட்டரியை கனெக்ட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல இப்போ நீங்கள் யூஎஸ்பி கேபிள் கனெக்ட் பண்ணாமல் செக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வோல்டேஜ் காட்டும். 3.2 வோல்டேஜ் உங்களுக்கு இந்த பேட்டரியில் சார்ஜ் இருக்கு. இந்த பேட்டரியில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் இந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆகுது. ஓகேங்களா, அது எவ்வளோ வோல்டேஜ் இருக்கு? 3.2 வோல்டேஜ். இப்போ இந்த ஃபோனுக்கு நான் வோல்டேஜ் 5 வோல்டேஜை யூஎஸ்பி கேபிள் மூலியமா கொடுக்குறேன். ஓகேங்களா,
யூஎஸ்பி கேபிள் மூலிமா 5 வோல்டேஜை நான் கொடுத்துட்டேன். இப்போ இந்த பேட்டரி கனெக்டரில் கிரவுண்டில் நான் நெகட்டிவை வச்சுட்டேன். பாசிட்டிவ் பின்னை இதில் வச்சு செக் பண்ணுறேன். எவ்வளோ வோல்டேஜ் வருது? நியர்லி 3.6 3.7 வோல்டேஜ் சம்திங், ஒரு 3.6 வோல்டேஜ் இந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆகுது. இட் மீன்ஸ் நம்ம பேட்டரியை கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு உண்டான வோல்டேஜ் இந்த இடத்துக்கு வருது. ஓகேங்களா? 3.7 வோல்டேஜ் உங்களுக்கு இந்த இடத்துல ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஸோ 3.7 வோல்டேஜ் நீங்கள் பேட்டரியை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பாயிண்டில் வந்துச்சு அப்படின்னா சார்ஜிங் ஐசி ஓகே, வோல்டேஜ் லைன் ஓகே. அப்போயும் எனக்கு சார்ஜிங் சிம்பிள் வரல அப்படின்னா, சாரி, சார்ஜிங் ஐசியில் வோல்டேஜ் லைன் மட்டும் ஓகே, சார்ஜிங் ஐசி ஃபெயிலியராக இருக்கலாம். 3.7 வோல்டேஜ் வந்து எனக்கு ஸ்லோ சார்ஜிங் ஆகுது அப்படின்னா, வோல்டேஜ் மட்டும் வந்தால் உங்களுக்கு சார்ஜிங் ஃபாஸ்ட்டாக ஏறாது. சார்ஜ் ஏறதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. அதுதான் டேட்டா ப்ளஸ் அண்ட் டேட்டா மைனஸ் அண்ட் ஐடி லைன். ஐடி லைனும் டேட்டா லைனும் உங்களுக்கு ஒர்க் ஆனாதான் ஹை ஸ்பீடில் வோல்டேஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஆம்பியர், அதாவது ஆம்பியர் உங்களுக்கு அதிகமாக கன்சியூம் ஆகும். அப்போ தான் உங்களுக்கு சார்ஜ் ஆகும். ஓகேங்களா? இப்போ டேட்டா ப்ளஸ் அண்ட் டேட்டா மைனஸோட பின்ஸ் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். ஓகே, டேட்டா ப்ளஸ் அண்ட் டேட்டா மைனஸ் சப்போர்டில் எந்த பின்ஸ்ன்றதை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வோல்டேஜ் லைன் பக்கத்தில் இருக்கக்கூடியது டேட்டா மைனஸ் அண்ட் அது டேட்டா மைனஸ் பக்கத்தில் இருக்கிறது டேட்டா ப்ளஸ். இந்த ரெண்டு பின்னும் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படின்றத எப்படி செக் பண்ணலாம்? ஓகே, ஸோ மல்டிமீட்டர் நாலேஜ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கம்பல்சரி உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் நான் பேசிவில் வச்சுக்கிறேன். இட் மீன்ஸ் டயோட் மோட். ஓகேங்களா? ஸோ டயோட் மோடில் நீங்கள் செக் பண்ணும்போது பேட்ரி அண்ட் யூஎஸ்பி கேபிள் ரெண்டுமே ரிமூவல் இருக்கும். ஸோ யூஎஸ்பி கேபிளை நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அண்ட் பேட்டரியும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். கம்பல்சரி கனெக்டில் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நான் இங்கே செக் பண்ணுறேன். கிரவுண்டில் வச்சுக்கிறேன் ஒரு ரெட் ப்ராபை. இங்கே நான் வைக்கிறேன். வி ஹாவ் சம் வேல்யூ 3.40 மில்லி வோல்ட். ஓகேங்களா? சம் வேல்யூ வருது. ஓகே, சம் வேல்யூ, இது ஒரு வேல்யூ வருது. 0 வரல. 0 வந்தால் ஷார்ட்னு அர்த்தம். சம் வேல்யூ வருது. அப்போ இந்த டேட்டா ப்ளஸ் லைன், சாரி, டேட்டா மைனஸ் லைன் ஓகே. இங்கே பார்க்குறேன் டேட்டா பாசிட்டிவ் ப்ளஸ் லைனும் ஓகே, டேட்டா மைனஸ் டேட்டா ப்ளஸ் அண்ட் தென் ஐடி லைன். கன்ஃபார்மாக அது மைனஸ் கிரவுண்ட் பக்கத்தில் இருக்கிறது ஐடி லைன். ஐடி லைனும் ஓகே, நமக்கு வேல்யூ வந்துச்சு. ஸோ இந்த ஃபோனில் சார்ஜிங் பாசிட்டிவ் லைன், டேட்டா மைனஸ், டேட்டா ப்ளஸ் அண்ட் ஐடி லைன் அண்ட் கிரவுண்ட். கிரவுண்ட் இருந்துச்சுன்னா ஷார்ட் ஆர் கிரவுண்டடாக இருந்ததுன்னா அது 0 வேல்யூ வரும். உங்களுக்கு பீப் சவுண்ட் வரும். ஸோ இந்த மல்டிமீட்டரில் உங்களுக்கு பீப் சவுண்ட் அவைலபிளாக இல்லை. ஸோ இது கிரவுண்ட். ஸோ மித்த நாளுமே, மீதி இருக்கக்கூடிய மற்ற நாளுமே உங்களுக்கு வேல்யூ வருது. அப்போது இது ஓகே. சரிங்களா? அப்போது இந்த சிசி ப்ராப்பராக ஒர்க் ஆகும். எஸ், ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. ஆல்ரெடி ஒர்க்கிங் ஃபோன் தான். ஜஸ்ட் நமக்கு ஒரு டெமோக்காக நம்ம இது யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? இது ஒரு குவால்காம் பேஸ்டு ஃபோன். இப்போது நம்மகிட்ட இன்னொரு ஃபோன் இருக்குது. அது மீடியாடெக் பேஸ்டு ஃபோன். ஓகேங்களா? அதுக்கும் நம்ம சிசி சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இந்த சிசியும் ஆல்ரெடி யூஸ்டு சிசி தான். பட் ஓரளவுக்கு டீசெண்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? இதுலேயும் லிக்விட் டேமேஜ் லைட்டாக இருக்குது. பட் இது ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. சரிங்களா? அந்த மாதிரி ஒயிட்டாக ஃபங்கஸ் மாதிரி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது லிக்விட் டேமேஜ். அது அதிகமாகலாம் இல்லை, லைட்டாக தான் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். இந்த சிசி ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. பட் நமக்கு இன்னைக்கு கிளாஸ்க்காக அதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த சிசியில் ரெண்டு சைடுமே நமக்கு காம்பனன்ட்ஸ் இருக்குது. அது ஒரு டைம் காட்டிடலாம். ஸோ இந்த சைடு நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்குது, இந்த சைடும் நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஹீட் பண்ணும்போது பாட்டமில் இருக்கிற காம்பனன்ட்ஸும் உங்களுக்கு மெல்ட் ஆகும். நீங்கள் இப்படியே வச்சு நீங்கள் ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட் இப்படி ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடியில் இருக்கிற அத்தனை காம்பனண்ட்டும் ரிமூவ் ஆயிரும். ஸோ ஒவ்வொன்றா எடுத்து வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் ஆயிரும். அது ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு நமக்கு ரிஸ்க் ஆயிரும். ஸோ அதனால் நல்ல ஒரு போர்டு ஹோல்டர்
நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பெட்டர் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நான் ஒய்சிஎஸோட போர்டு ஹோல்டர் லேட்டஸ்ட்டாக இருக்கிற கூடியதை யூஸ் பண்ணுறேன். ஸோ நிறைய போர்டுகள் 2UL மெக்கானிக் நிறைய பிராண்ட்ஸோடது நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுலேயும் யூவி க்ளூ இருக்குது. இது கவர் பண்ணியிருக்காங்க. அதை லைட்டாக ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஹீட் பண்ணும்போது இந்த பின்ஸும் உங்களுக்கு மெல்ட் ஆகும். நீங்கள் லைட்டாக இது மேலே டச் பண்ணிட்டீங்கன்னா இது ரிமூவ் ஆயிரும். ஸோ அதெல்லாம் டச் பண்ணாமல் சேஃபாக பண்ணுங்கள். ஓகே. மைக்ரோஸ்கோப் கம்பல்சரி. சும்மா நீங்கள் சார்ஜிங் கனெக்டர் எனக்கு சிம்பிள் பேசிக் ஒர்க் தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னா கூட நீங்கள் மைக்ரோஸ்கோப் கண்டிப்பாக வாங்கணும். ஏன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஒன் டைம் நீங்கள் மைக்ரோஸ்கோப் வாங்கிட்டீங்கன்னா உங்கள் லைஃப் டைமுக்கு வாங்க போகிறது கிடையாது. ஸோ இதை நான் மெல்ட் பண்ணி சேஃபாக இதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ ஆல்ரெடி சொன்னதுனால நான் இதை குயிக்காக பண்ணுறேன். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். சில ஸ்டெப்ஸ் நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ 2 டிஃப்ரெண்ட் டைப்லையும் நம்ம சிசியை வைக்கலாம். ஓல்டு லெட்டை நான் வந்து ஹீட் பண்ணி எடுத்துடுறேன். ஓகே. நீங்கள் லோக்கலில் ஆடியோ ஷாப் அந்த மாதிரி ஷாப்ஸ்லலாம் டீசல் ரிங்ஸ் கிடைக்கும். ஒரு 10 ருபீஸ் 20 ருபீஸில் அது கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. அது போர்டை ஸ்க்ராச் பண்ணிடும். அதே மாதிரி லெட்டை அப்சர்வ் பண்ணாது. ஓகேங்களா. நீட்டாக க்ளீனாக உங்களுக்கு இது எடுக்காது. பிராண்டடாக குவாலிட்டியாக மினிமம் ஒரு 150க்கு மேலே இருக்கக்கூடிய டீசல் ரிவிக்கை யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நான் லெட்டை ஃபுல்லாக எல்லா பிளேஸ்லையும் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக நல்ல ஸ்கில் டெவலப்டாக இருந்ததுன்னா நீங்கள் குயிக்காக இதெல்லாம் பண்ணலாம். ஓகேங்களா. அதே மாதிரி நீங்கள் சிசி புது சிசி எடுக்கும்போது 2 சிசியும் சேம் தானே அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ரெண்டோட பொசிஷனும் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்றத. இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா கரெக்டான சிசிக்கு கண்டிப்பாக வாங்கி பண்ணுங்கள். ஆல்ட்ரு பண்ணிடாதீங்க. நீங்கள் இப்படி இருக்க சிசிக்கு இந்த மாதிரி பொசிஷனில் இருக்கிற ஒரு சிசியை எடுத்து சால்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஆப்போசிட் சைடில் போயிடும். அப்போது உங்களுக்கு ஷார்ட் ஆகும். என்ன டவுட் என்ன ஃபால்ட்டுனே உங்களுக்கு ஐடென்டிஃபை ஆகாது. ஓகேங்களா. ஸோ ஒரு டைம் 2 டைம் சார்ஜிங் கேபிளை கனெக்ட் பண்ணுறதுனால ஃபோன் ஃபுல்லி ஷார்ட் ஆகி டெட் ஆயிடாது. ஸோ திருப்பி சிசி ப்ராப்பராக கரெக்டான சிசி எடுத்து வச்சிங்கன்னா அந்த சிசி போர்டு ஒர்க் ஆகும், ஃபோனும் ஒர்க் ஆகும். ரொம்ப பயப்பட தேவையில்லை. ஓகேங்களா. ஸோ இது ப்ராப்பரான கரெக்டான சிசி தான். ஸோ நான் இதில் அப்ளை பண்ணல. ஏன்னா எனக்கு ஸ்கில் கொஞ்சம் இருக்குன்றதுனால நான் குயிக்காக அதை நான் பண்ணுறேன். ஓகேங்களா. அதே மாதிரி இங்கேயும் லெட் வச்சுட்டேன். ப்ளோயரில் நான் இதை வைக்கிறேன். ஸோ இதில் இருக்கிற பிளாஸ்டிக்ஸ் உள்ளே இருக்கிற பிளாஸ்டிக்கில் உருகாதானா கண்டிப்பாக உருகாது. உருகாத அளவுக்கு நம்ம குவாலிட்டியான ப்ளோயர் அந்த மாதிரி யூஸ் பண்ணி ஸ்கில் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் குயிக்காக பண்ணிடலாம். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் பேஸ்ட் வச்சு சால்ட்ரிங் ஆயிலில் மறுபடியும் ரீசால்டர் பண்ணிக்கலாம். ஓகே. நீட்டாக இருந்துச்சு. சிசி மாற்றினதுக்கப்புறம் கம்பல்சரி ஐபி வச்சு க்ளீன் பண்ணுங்கள். இல்லை ப்ரஷ் வச்சு ஐபி வச்சு ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அந்த பேஸ்ட்லாம் அந்த இடத்துல அப்படியே இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2-3 நாள் ஒரு 10 நாள்லேயே கஸ்டமருக்கு நிறைய டஸ்ட் அந்த இடத்துல ஃபார்ம் ஆகி அந்த கனெக்ஷன்லாம் உங்களுக்கு ஷார்ட்டாக இருக்கோ இல்லை ஃபெயிலியராக இருக்கோ சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ பேக் சைட்லேயும் கொஞ்சமாக லெட்டு போயிருக்கு. அதையும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிசிபி இப்போ பக்காவாக இருக்குது. ஓகேங்களா. ஓவர் ஹீட் பண்ணிங்க அப்படின்னா இதனுடைய லேயர்ஸ்லாம் ஒன்று மேலே ஒன்று பிரிஞ்சிடும். ஸோ காம்பனன்ட்ஸ் டேமேஜ் ஆயிரும். ஸோ ப்ராப்பரான
குவாலிட்டியான ஹீட் நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஓகே, இப்போ 9A அப்படின்ற மாடலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தனியாக சார்ஜிங்க்கு ஸ்ட்ரிப்பு கிடையாது. ஸோ இந்த கனெக்ஷன் டிஸ்பிளேக்குள்ளே இருந்தே வரும். ஸோ இதுக்கு டிஸ்பிளேக்குள்ளே போயிட்டு டிஸ்பிளேக்குள்ளே இருந்து இந்த மெயின் போர்டுக்கு வரும். ஸோ சார்ஜிங்க்கு, டிஸ்பிளேக்கு, டச்சுக்கு எல்லாத்துக்குமே ஒரே லைன் தான். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த சிசி போர்டு ஓகே, இந்த கனெக்டர் வரைக்கும் ஓகேவான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? யூஎஸ்பி கேபிளை சார்ஜ் கனெக்ட் பண்ணிக்கங்க. ஸோ நெகட்டிவ் பிளாக் எப்பயுமே நெகட்டிவ், அதை நான் கிரவுண்டில் வச்சுக்கிறேன். ஸோ இதில் பாசிட்டிவ் லைன் இந்த சைடு இருக்குது. ஓகேங்களா? இப்போ எவ்வளோ வோல்டேஜ் உங்களுக்கு காட்டுதுங்க? 5.2 வோல்டேஜ் உங்களுக்கு காட்டுது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம 7ACC மாற்றணும், அதில் பாசிட்டிவ் லைன் இந்த சைடு இருந்துச்சு. இது 9ACC, இதில் பாசிட்டிவ் லைன் இந்த சைடு இருக்குது. ஓகேங்களா? ஸோ பாசிட்டிவ் கிரவுண்டில் இல்லை நெகட்டிவ் இங்கே வச்சிங்கனாலும் உங்களுக்கு வோல்டேஜ் காட்டும். ஸோ நீங்கள் இங்கே வச்சு செக் பண்ணிக்கலாம், இந்த பாயிண்டில் வச்சு செக் பண்ணிக்கலாம், இங்கே வச்சு செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் இதை செக் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போது இந்த சிசி ஓகே. டைரெக்டாக நம்ம எங்கே போகலான்னா அடுத்தது கனெக்டருக்கே போயிடலாம். ஸோ கனெக்டரில் எந்த பின்னில் வோல்டேஜ் வருது அப்படின்னா நமக்கு இந்த இடம் தெரியுது, பார்த்தாவே தெரியுது வோல்டேஜ் பிரிண்ட் ஆகிருக்குது. வோல்டேஜோடைய லைன் தனியாக செப்பரேட்டாக பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. வேணுனாலும் நம்ம ஸ்கீமேட்டிக்கில் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஃபுல் பேசிக் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பர்சனலாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அதனுடைய கோர்ஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் ஸ்டார்டிங் டேட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபீஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், 4,000க்கு ஆஃபரில் லான்ச் பண்ணுறோம். இன்ட்ரெஸ்டட் பர்சன்ஸ் நீங்கள் எனக்கு தனியாக பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ பேசிக்ஸை தெரியாமல் டைரெக்டாக நான் வந்து சீப் லெவல் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக யாராலையும் முடியாது. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து டைரெக்டாக சிப் லெவல் நான் ஐசி லெவல் பண்ண போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ணவே முடியாது. அதே மாதிரி 10 நாள், 15 நாள், 20 நாள் எல்லாம் உங்களால் சிப் லெவல் பண்ணவே முடியாது. ஸோ பேசிக்ஸை நீங்கள் கற்றுக்கிட்டு பேசிக்ஸில் நீங்கள் ஒரு 6 மந்த் நீங்கள் ஒர்க் பண்ணி அதில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் நிறையா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சிப் லெவலுக்கு போனீங்கன்னா மட்டும்தான் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக நான் வந்து எனக்கு சிபியூ ரீபாலிங் மட்டும் சொல்லிக் கொடுங்க, அதில் நான் சக்ஸஸ் பண்ணிக்க அப்படின்னா நீங்கள் 10 ஃபோன் வருதுன்னா சிபியூ ரீபால் ஒரு 3 ஃபோன் சக்ஸஸ் ஆகும், 7 ஃபோன் உங்களுக்கு ரிட்டர்ன் தான் ஆகும். அப்போ சிபியூ ஃபால்ட்டு தானா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு சில ரூல்ஸ்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் பேசிக்ஸாக கெப்பாசிட்டர், ரெசிஸ்டர், டயோட்ஸ் எல்லாம் பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும், காம்பனன்ட்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும், ஒர்க்கிங் ப்ரோட்டோகால்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியணும், சிக்னல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியணும், பூட் சீக்வன்சஸ் எப்படி இருக்குது அப்படின்றது தெரியணும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சாதான் உங்களால் வந்து சிப் லெவலில் சக்ஸஸ் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா சிப் லெவலில் சக்ஸஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே, இது 9A. 9Aல இந்த பாயிண்டில் உங்களுக்கு வோல்டேஜ் வருது. சாரி, சப் போர்டு நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கணும். ஸோ சப் போர்டில் வோல்டேஜ் இந்த பின், இந்த சைடு, இந்த டயோட், இந்த கெப்பாசிட்டர், அதை தாண்டி இந்த பின்னுக்கு, இந்த பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு வருது. ஸோ நம்ம செக் பண்ணது இந்த பாயிண்ட், இந்த 2 பாயிண்ட். ஓகேங்களா? இந்த 2 பாயிண்ட்லையும் நம்ம செக் பண்ணலாம். ஸோ இந்த கெப்பாசிட்டர், இந்த டயோட், இந்த கெப்பாசிட்டரோட இந்த பாயிண்ட்ல செக் பண்ணலாம், இந்த பின்ஸ்லையும் நம்ம செக் பண்ணலாம் வோல்டேஜ்.
ஓகே. ஸோ கிரவுண்டில் நான் நெகட்டிவை வச்சுட்டேன் அண்ட் பாசிட்டிவை நான் இந்த கெப்பாசிட்டியில் வைக்கிறேன். ஓகேங்களா, ப்ளஸ் அதை ரெட் ட்ராப்பை நான் இதில் வச்சுட்டேன். இங்கே வோல்டேஜ் ப்ரெசண்ட்டாக இருக்குது அண்ட் தென் இங்கே நம்ம செக் பண்ணுறோம், இங்கேயும் 5.2 வோல்டேஜ் ப்ரெசண்ட்டாக இருக்குது. இட் மீன்ஸ் இந்த சிசி போர்டில் வோல்டேஜ் லைன் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் இந்த 9A ஃபோனில் எப்படி மேலே ட்ரேஸ் பண்ணுறது? கம்பல்சரி பேட்டரி ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ ஸ்ட்ரிப் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஸ்ட்ரிப்பில் தான் உங்களுக்கு வோல்டேஜும் உங்களுக்கு வரும். ஸோ டிஸ்பிளே ஸ்ட்ரிப் இந்த ஃப்ரேம்குள்ளே போயிட்டு அதுலேருந்து ஒரு லைன் தனியாக உங்களுக்கு சிசி போர்டுக்காக வரும். ஓகே, இன்கேஸ் உங்களுக்கு வோல்டேஜ் சிசி போர்டில் ப்ரெசண்ட்டாக இருக்குது, இங்கே இந்த கனெக்டரில் தாண்டி உங்களுக்கு இங்கே வரல அப்படின்னா நீங்கள் ஒரு ஜம்பர் பண்ணலாம். ஓகேங்களா, எக்ஸ்டர்னலாக நீங்கள் ஒரு ஜம்பர் பண்ணலாம். ஆனால் டிஎம்டிபி அந்த மாதிரி ஃபெயிலியர் ஆனால் கூட 1-2 லைன்னா நீங்கள் எக்ஸ்டர்னலாக ஜம்பர் பண்ணி கீழே சிசி போர்டு கொண்டு போயிடலாம். நிறைய லைன்ஸ் கட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா டிஸ்பிளே தான் சேஞ்ச் பண்ணி ஆகணும். இந்த 9A மாடல், இந்த மாதிரி சில மாடல்ஸில் எல்லா பிராண்ட்ஸ்லையும் இருக்குது. சாம்சங், ரியல்மி, டெக்னோ, அந்த மாதிரி ஃபோன்ஸ்லாம் நிறைய இருக்குது. இது 9A. ஓகேங்களா, இது மீடியாடெக் பேஸ்டு ஒரு ஃபோன். ஸோ இங்கே மேலே நான் ஸ்ட்ரிப்பை கனெக்ட் பண்ணிட்டேன், பேட்டரி ரிமூவல் தான் இருக்குது. கீழே சிசி போர்டை கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ சிசி போர்டு கனெக்டட். வோல்டேஜை நான் கேபிளை கனெக்ட் பண்ணுறேன் அண்ட் தென் இங்கே இந்த ஸ்ட்ரிப்பில் வோல்டேஜ் எங்கே வருது அப்படின்றத செக் பண்ணலாம். ஸோ இந்த லாஸ்ட் கன்ஃபார்ம் எனக்கு கிரவுண்டுன்னு தெரியும். ஸோ இந்த சைடும் இந்த சைடும் வோல்டேஜோட லைன்ஸ். ஸோ இது பாசிட்டிவ் லைன், இதில் நான் ரெட்டு வச்சுட்டேன். பிளாக் எடுத்து நான் இந்த லாஸ்ட்டில் வைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ வோல்டேஜ் உங்களுக்கு ப்ரெசண்ட்டாக இருக்குது அப்படின்னா எஸ் 5.2 வோல்டேஜ் இந்த ஸ்ட்ரிப் வழியாக வருது. ஸோ டிஸ்பிளேல எந்த கனெக்ஷன் பிரேக்கும் இல்லை. ஓகேங்களா, ஸோ இதை நம்ம இங்கே கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சார்ஜிங்கை ரிமூவ் பண்ணிக்கணும். பேட்டரி ஆல்ரெடி ரிமூவ்டு தான் இருக்குது. ஸோ ஸ்ட்ரிப்பை கனெக்ட் பண்ணிட்டோம், வோல்டேஜை கனெக்ட் பண்ணிட்டோம், கேபிளை கனெக்ட் பண்ணிவிட்டு பிளாக்கை கிரவுண்டில், இந்த மெட்டல் ஃப்ரேம் எல்லாமே கிரவுண்ட் தான். ஸோ கிரவுண்டில் வச்சுட்டு இது டெஸ்ட் பாயிண்ட், வோல்டேஜ் விபஸ் லைனுடைய டெஸ்ட் பாயிண்ட். இதில் நான் கனெக்ட் பண்ணுறேன். எவ்வளோ வோல்டேஜ் வருதுங்க? 5.2 வோல்டேஜ் உங்களுக்கு ப்ரெசண்ட்டாக இருக்குது. 5.2 வோல்டேஜ் ப்ரெசண்ட்டாக இருக்குது மீன்ஸ் அந்த கனெக்டரும் உங்களுக்கு ஓகே. உள்ள வோல்டேஜ் சார்ஜிங் ஐசிக்கு இன்புட் போகுது. ஸோ சார்ஜிங் லைனில் மெயின் போர்டு வரைக்கும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் எதையுமே ரீப்ளேஸ் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. ஸோ இப்போ வோல்டேஜ் பேட்டரி கனெக்டருக்கு வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பாசிட்டிவ் லைன் திஸ் சைடு or திஸ் சைடு. ஓகே, பாசிட்டிவ் லைன் இப்போ வோல்டேஜ் உங்களுக்கு இங்கே வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் 4.2 வோல்டேஜ் வருது இல்லைங்களா? ஏன்? இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண செக் பண்ண 7A ஃபோனில், அது வந்து குவால்காம் பேஸ்டு ஃபோன், அதில் வோல்டேஜ் அங்கே ப்ரெசண்ட்டாக இல்லை. இங்கே ஆசிலேட் ஆகுது பட் ப்ரெசண்ட்டாக இருக்குது. 4.2 வோல்டேஜ் ப்ரெசண்ட்டாக இருக்குது. ஓகே, இது குவால்காம் பேஸ்டு. ஸோ குவால்காம் பேஸில் உங்களுக்கு வோல்டேஜ் இங்கே ப்ரெசண்ட்டாக இருக்கும், சாரி ப்ரெசண்ட்டாக இருக்காது. மீடியாடெக் பேஸ்டு ஃபோனில் உங்களுக்கு இந்த இடத்துல வோல்டேஜ் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம இதை கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் அந்த விபேட்டோட பாசிட்டிவ் லைன். இங்கே இப்போது பேட்டரிக்கு 3.7 வோல்டேஜ் உங்களுக்கு இன்புட் வருது. இப்போ இது பேட்டரியில் இருக்கக்கூடிய வோல்டேஜாக கூட இருக்கலாம். ஸோ லெட் மீ செக். யூஎஸ்பி கேபிளை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன், பேட்டரியை கனெக்ட் பண்ணிவிட்டு பேட்டரியில் இருக்கிற வோல்டேஜ் எவ்வளோ? 3.7 வோல்டேஜ். ஸோ நமக்கு பேட்டரி இல்லாமல் நமக்கு எவ்வளோ வோல்டேஜ் இன்புட் வருது அப்படின்னா 4.2 வோல்டேஜ் வருது. பேட்டரியை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் 3.7 வோல்டேஜ். இட் மீன்ஸ் பேட்டரியில் இருக்கிற வோல்டேஜ் உங்களுக்கு இங்கே காட்டுது. ஓகேங்களா, பட் வோல்டேஜ் பேட்டரிக்கு போயிட்டு தான் இருக்குது. ஸோ பேட்டரியும் சார்ஜ் ஆகும். ஸோ அதை நம்ம செக் பண்ணலாம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிற ஸ்க்ரீனில் ஃபோன் சார்ஜிங்கில் தான் இருக்குது, தெரியுதுங்களா? ஸோ இந்த ஃபோன் 20ல் இருக்குது. எவ்வளோ ஆம்பியர் கன்சியூம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.4 ஆம்பியரை கன்சியூம் பண்ணுது.
ஸோ இது ப்ராப்பராக இன்க்ரீஸ் ஆகும் 1.5 ஆம்பியர். இப்போ இது ப்ராப்பராக ஒர்க் ஆகுமானா எஸ், ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. 9A ஃபோன் 1.5 ஆம்பியர் அப்படின்றது ப்ராப்பராக ஒரு கன்சப்ஷன். இதில் ஐடி லைன் எல்லாமே எப்படி ப்ராப்பராக ஒர்க் ஆகுதான்றதை செக் பண்ணிக்கலாம். ஸோ இது ஓகே தான், பட் நீங்கள் செக் பண்ணுறதுக்கு எப்படி செக் பண்ணுறது ஐடி லைன்லாம் கரெக்டாக இருக்காது அப்படின்றத. ஸோ ரெட் ப்ராப்பர் கிரவுண்ட் பண்ணிக்கிறேன். பேட்டரி இது முழு இருக்கணும் கன்ஃபார்ம். இது கண்டிப்பாக கனெக்டில் இருக்கணும், டிஸ்கனெக்ட் ஆகக்கூடாது. தென் வோல்டேஜ் லைனில் உங்களுக்கு வேல்யூ அவைலபிள். வோல்டேஜ் பக்கத்தில் இருக்கிறது டேட்டா மைனஸ், டேட்டா ப்ளஸ், ஐடி அண்ட் கிரவுண்டுக்கு 0. ஓகேங்களா? ஸோ 5 லைனும் ஓகே. இதை விட பெட்டராக செக் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. உங்களுடைய மல்டிமீட்டரோட ப்ராபை மேலே மதர் போர்டில் இருக்க கனெக்டரில் வச்சுக்கோங்க. சாரி, கனெக்டரில் கிரவுண்டில் மெட்டல் ஷீட்டில் ஏதோ ஒரு மெட்டல் ஷீட்டில் நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற ஒவ்வொரு பின்னையும் நீங்கள் இங்கிருந்து செக் பண்ணுங்கள். அப்படி செக் பண்ணீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு இடையில எந்த பிரேக்கேஜும் இல்லை, அதாவது ஸ்ட்ரிப்லேயோ சிசி போர்ட்லேயோ கனெக்டர்லேயோ எந்த டேமேஜும் இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் குயிக்காக செக் பண்ணிடலாம், ஒவ்வொரு லைனையும் தேட தேவையில்லை. சிசிலேயே ஒவ்வொன்றிலையும் செக் பண்ணீங்க அப்படின்னா வேல்யூ அவைலபிளா, ஓகே இங்கே அவைலபிள். ஸோ எல்லாத்துலேயுமே அவைலபிள் மீன்ஸ் உங்களுக்கு எந்த லைனுமே எங்கேயுமே பிரேக்கேஜ் இல்லை. சிசிலையும் பிரேக்கேஜ் இல்லை, கனெக்டரில் பிரேக்கேஜ் இல்லை, ஸ்ட்ரிப்பில் பிரேக் ஆகலை, கனெக்டரில் பிரேக் ஆகலை, ஐசிலேருந்து உங்களுக்கு எல்லா லைனும் ஓகே. குயிக்காக நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இது மீடியாடெக் பேஸ்டு ஃபோனை நம்ம எப்படி செக் பண்ணுறதுன்றதுக்குண்டான ஒரு ப்ராசஸ். ஓகே, இதில் நாட் சார்ஜிங்க்கு என்னென்ன ரிப்ளேஸ் பண்ணணும்? சிசி, சிசி போர்ட், கனெக்டர், மெயின் போர்டில் இருக்க கனெக்டர், இல்லைன்னா இடையில இருக்கக்கூடிய ஸ்ட்ரிப் நாட் சார்ஜிங்க்கு. அதுக்கப்புறம் போச்சுன்னா ஐசி லெவல். ஓகேங்களா? இதுக்கப்புறம் ஸ்லோ சார்ஜிங். ஃபேக் சார்ஜிங்னா சார்ஜிங் சிம்பிள் காட்டும், பட் இன்க்ரீஸே ஆகாது. அதுக்கு டேட்டா ப்ளஸ் அண்ட் டேட்டா மைனஸோடைய லைன்ஸை நீங்கள் ட்ரேஸ் பண்ணணும். அது எப்படி பிரேக் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி எப்படி ட்ரேஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போது செக் பண்ணோம். இதுக்கப்புறம் ஐடி லைன் ஃபாஸ்ட் சார்ஜ் ஆகலை, எனக்கு வந்து ஸ்லோவாக தான் சார்ஜ் ஆகுது, நார்மலாக சார்ஜ் ஆகுது, பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது, எல்லாமே ஓகே அப்படின்னா, ஆனாலும் எனக்கு வந்து நார்மலாக இதுக்கு முன்னாடி ஃபோன் இருந்த அளவுக்கு எனக்கு சார்ஜ் ஆகலை அப்படின்ற போது நீங்கள் அதை ஐடி லைன் உங்களுக்கு பிரேக் ஆகிருந்தால் அந்த மாதிரி ஸ்லோ சார்ஜிங் உங்களுக்கு ஆகும். ஓகேங்களா? ஓகே, தென் இது சார்ஜிங் செக்ஷன் V8 உடைய ப்ராசஸ். இதே தான் எல்லா பிராண்டட் ஃபோனுக்கும் உண்டான ப்ராசஸ். ரியல்மி, ரெட்மி, போக்கோ, சாம்சங் எல்லா ஃபோன்ஸுக்கும் இதே சேம் ப்ராசஸ் தான். இதே மாதிரி தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், இப்படி தான் ட்ரைஸ் பண்ணணும், இப்படி தான் டயக்னோஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஓகே, உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு சேட்டில் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அன்மியூட் பண்ணுறேன் அந்த பர்சனை மட்டும். இது கொஷின் அண்ட் ஆன்சர் டைம் 9:30. ஒவ்வொருத்தருக்கும் 2 minutes 3 minutes கொடுக்கலாம். எனிபடி? நோ கொஷின்ஸ்னா கூட நோ கொஷின்ஸ்னு எனக்கு நீங்கள் எனக்கு கொஷின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கொஷின்ஸ் கேட்குதுங்களா? ஹலோ எவ்ரிவன். Okay, no question. Very well teaching, sir. The Borneo app me Xiaomi 1 minute உங்களை நான் அன்மியூட் பண்ணுறேன். போர்னியோ எப்படி டவுன்லோட் பண்ணுறதுனா போர்னியோ வெப்சைட் இருக்குது. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும், நீங்கள் எனக்கு தனியாக பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு
சொல்கிறேன், ஒரே நிமிஷம். ஆக்சுவலி நம்ம ஆப்லேருந்து நம்ம தனியாக பண்ணுறதுனால எனக்கு எப்படி இதை அன்மியூட் பண்ணுறதுன்றது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஒரே நிமிஷம். ஷோ மீ. ஓகே, ஓகே, நீங்கள் அன்மியூட் பண்ணி இப்போ நீங்கள் பேசலாம். அன்மியூட் பண்ணுங்கள். ஷோ மீ. எஸ், சொல்லுங்கள். சார் சார்ஜ் ஒரு K9 மொபைல் ஓகே, சார்ஜ் போட்டேன். ஆனால் இன்புட் எல்லாம் பேட்டரி கனெக்டர் வந்து 2.7 வோல்டேஜ் தான் வந்தது. பேட்டரி கனெக்டருக்கு 2.7 வோல்டேஜ் தான் வந்துச்சு. ஓகே, ஆனால் வோல்டேஜ் வருது. வோல்டேஜ் வருது, ஆனால் ட்ராப் அவுட்டாக வருது. 2.7 ஃபேக். வோல்டேஜ் அப்படின்னா சில கீபேட் ஃபோன்ஸுக்கு பேட்டரி நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு செக் பண்ணீங்கன்னா தான் வோல்டேஜ் அந்த இடத்துல எவ்வளோ தேவையோ அது தெரியும். இப்போ நம்ம வந்து குவால்காம் பெஸ்ட் சிப் செட்டுக்கு பார்த்தீங்கன்னா பேட்டரி கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துல இல்லை வோல்டேஜ் ப்ளஸ். K9 இல்லை, சாதா மொபைல், கீபேட் கீபேட் ஃபோன், மொபைல். கீபேட் ஃபோனாக இருந்தாலும் அதில் சில சில ஃபோனுக்கு அந்த மாதிரி ப்ராசஸ் இருக்கும். நீங்கள் எனக்கு அந்த சிசியோடைய எனக்கு ஃபோட்டோ அனுப்புங்க. நான் உங்களுக்கு அது எப்படி நீங்கள் ப்ராப்பராக சால்டர் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்றத சொல்கிறேன். ஏற்கனவே அதில் டேமேஜ் இருக்குங்களா அந்த பின்ஸில்? இல்லை சார், இல்லை சிசி அவுட்லேயும் 5.2 வோல்டேஜ் வருது. ஓகே, பேட்டரி அடுத்து கனெக்டருக்கு 3.7 வோல்டேஜ் தான் வரும். அதுக்கு அடுத்து கெப்பாசிட்டருக்கும் 5.2 வோல்டேஜ் வருது. ஆனால் பேட்டரி கனெக்டட் 2.7 தான் வருது. ஓகே, ஆனால் சார்ஜ் இப்போ 1 ஹவர் போட்டால் கூட ஒரு பர்சன்டேஜ் கூட ஏற மாட்டேது. ஓகே, அதுக்கு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். நீங்கள் அந்த பின் எனக்கு ஃபோட்டோ அனுப்புங்க. நீங்கள் ப்ராப்பர் சால்வ் ஆயிருக்கா இல்லையன்றதை நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன். ஆ, ஓகே சார். ப்ராப்பராக அந்த டேட்டா ப்ளஸ் டேட்டா மைனஸ் அண்ட் ஐடி லைனில் ப்ராப்பராக இல்லை அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக சார்ஜ் ஆகாது. ஏன்னா அது வந்து K9 பார்த்தீங்கன்னா பேட்டரி கனெக்டருக்கு பின்னாடியே சிசி இருக்கிறதுனால உங்களால் சால்வரிங் லைனை வச்சு சால்வ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆமாம் சார். அதனால சால்வருக்கு ப்ராப்பராக ஆயிருக்க சான்சஸ் ரொம்ப கம்மி. நீங்கள் கிளியராக எனக்கு ஒரு பிக்சர் அனுப்புங்க, நான் உங்களுக்கு பார்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே. ஓகே, எனிபடி? ஓகே, என் நம்பர் தேங்க்ஸ். குரூப்லேயே இருக்குது, நான் குரூப்பில் தரேன் என்னோட பர்சனல் நம்பர். தேங்க்யூ, நீங்கள் மியூட் பண்ணிக்கலாம். ஏன்னா அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும். மற்றவங்க எனிபடி கொஷின்ஸ்? போர்னியோ இதை பற்றியெல்லாம் நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் பர்சனல் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இன்னைக்கு கிளாஸஸ் பற்றி உங்களுக்கு டவுட்ஸ் வேறு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். இல்லைனா நம்ம இன்னைக்கு கிளாஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஸ்டாப். ஸோ நான் நம்புகிறேன் உங்களுக்கு பெட்டராக அது அண்டர்ஸ்டுட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து இதை நீங்கள் கேளுங்க. ஏன்னா ஒவ்வொரு சின்ன விஷயமும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல தான் இருக்குது. அதில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் மிஸ் பண்ணீங்க அப்படின்னா, சின்ன ஒரு ப்ராசஸ் மிஸ் பண்ணிங்கன்னா கூட உங்களால் சக்ஸஸை கொடுக்க முடியாது. ஓகேங்களா? சரி, நான் என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படின்றது நான் உங்களுக்கு நாளைக்கு ப்ராப்பராக தெளிவான வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். என்னோடய டேபிள் நான் உங்களுக்கு ஃபோட்டோவாக அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? என்னோடய ஃபோட்டோ இப்போ நான் போடுறேன் குரூப்பில். சாரி, என்னோடய ஃபோட்டோ இல்லை, என்னுடைய டேபிளோட ஃபோட்டோ. ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய கோர்ஸ் பேசிக் ஃபுல் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்காக இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். இந்த கோர்ஸை பற்றின ஏதாவது ஃபீட்பேக், குட் ஃபீட்பேக்காக இருந்தாலும் சரி, பேட் ஃபீட்பேக்காக இருந்தாலும் சரி, குரூப்பில் சொல்லுங்கள். இன்கேஸ் நாளைக்கு கிளாஸில் அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நாளைக்கு கிளாஸ் நம்ம அவருடைய ஆப்பில் தான் இருக்கும். இல்லை அப்படின்ற பட்சத்தில் திரும்பியும் இதே மாதிரி ஜூம் ஆப்பில் தான் இருக்கும். ஓகேங்களா? இது ரெக்கார்டடாக இருக்குது. இந்த ரெக்கார்டட் வீடியோ திரும்பி நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா 10 டேஸ்க்கு நான் உங்களுக்கு இந்த வீடியோவை நான் உங்களுக்கு தரேன். ஓகேங்களா? இது ஃப்ரீ கிளாஸஸ் தான். 10 டேஸ்க்கு நம்ம ஆப்பில் இது அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் இது திரும்பியும் கூட பார்த்துக்கலாம். ஓகே, ஓகே, இன்னைக்கு